भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் अपगत मतमानैः रन्तिमोपायनिष्ठैः अधिगत परमार्थैः रत्तकामानपेक्षैः निखिल जनसुहृद्भिः निर्जित क्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திருவரங்கன் திருமுற்றத்து அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இன்றைய தினம் திருவாய்மொழி 3ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை சொல்ல வேணும் என்று பெரியோர்களுடைய சபையார்களுடைய நியமனம். அதை சிறமேற்கொண்டு திருவாய்மொழி 3ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை அவகாசத்துக்கு ஏற்றவாறு விண்ணப்பம் செய்கிறேன். அடியேன் இங்கே சொல்ல வேணும் என்று நியமித்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதியாய் எழுந்தருளி இருக்கக்கூடிய யதுகிரி
நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு, உபயக்காரராக இருக்கக்கூடிய எம்ஓபி சேரிட்டிஸ் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு, அடியனுக்கு இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் எடுத்துரைத்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி உபய வேதாந்தாச்சாரியரான வேளுக்குடி சுவாமி என்ன, காளியூர் தேவராஜன் சுவாமி என்ன, அந்த இரண்டு சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அவகாசத்துக்கு ஏற்றவாறு விண்ணப்பம் செய்கிறேன். திருவாய்மொழி 3ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி. முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பதிகம். கிருதே அத்ரிசூனுர் பகவான் திரேதாயாம் ரகுநந்தனஹ துவாபரே நந்தசூனுஷ்ச கலௌ தேவஹா பராங்குஷஹா. கிருத்தயுகத்தில் யார் தெய்வம் என்றால் அத்ரி மகரிஷியினுடைய பிள்ளையான தத்தாத்ரேயராம். திரேதாயுகத்திலே சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமபிரான் அவனே தெய்வம். துவாபர யுகத்திலே நந்தகோபருடைய மகனான வாசுதேவ கிருஷ்ணன் அவனே தெய்வம். கலியுகத்தில் யார் தெய்வம் என்றால் கலௌ தேவஹா பராங்குஷஹா. பராங்குஷர் ஷடகோபர் திருவாய்மொழியை நமக்கு உரைத்தவர், அவரே கலியுகத்தில் தெய்வம் என்ன இந்த புராண ஸ்லோகம் காட்டுகிறது. ஷடகோபர் 4 திவ்ய பிரபந்தங்களை அருளினார். 4 வேதத்தினுடைய சாரமாக 4 திவ்ய பிரபந்தங்களை அருளினார். ருக்வேதத்தினுடைய சாரமாக திருவிருத்தம், யஜுர்வேதத்தினுடைய சாரமாக திருவாசிரியம், ஆதர்வனத்தினுடைய சாரமாக பெரிய திருவந்தாதியையும், சாமவேதத்தினுடைய சாரமாக திருவாய்மொழியையும் நமக்கு கொடுத்தார் ஷடகோபர். அதில் திருவிருத்தத்தை அருளி செய்தாரே, அந்த சமயத்தில் இச்சம்சார நிவிருத்தியை எனக்கு தந்தருள வேணும் என்று வேண்டினார். திருவாசிரியத்தில் பகவானுடைய அபரிமிதமான கல்யாண குணங்களை நன்றாக அனுபவித்தார். அடுத்து பெரிய திருவந்தாதி, பகவானை அனுபவிக்க வேணும் அப்படிங்கிற ஆசை கரை புரண்டு ஓடுகிறதாம். அது அந்த திவ்ய பிரபந்தத்தில் காட்டினார். திருவாய்மொழியில் ருச்சி ஜனகத்வம், எனக்கு பகவானிடத்தில் ருச்சியை உண்டாக்கினானே, சாஸ்திரத்தில் ருச்சியை உண்டாக்கினானே, விஸ்வாசத்தை உண்டாக்கினானே என்ன, அதில் இருந்து தொடங்கி பக்தியை வளர்த்து கொண்டு, அந்த பக்திங்கிறது பரபக்தியாக வளர்ந்து, இன்னும் பரஜானமாக வளர்ந்து, அது பரம பக்தியாக வளர்ந்து பேற்றோடே தலைக்கட்டுகை. அது வரைக்கும் திருவாய்மொழியில் வெகு அற்புதமாக காட்டினார். ராமன் காடு சென்றான். அயோத்தியில பரதன் அப்பொழுது இல்லை. வசிஷ்டர் பரதனுக்கு சங்கதியை சொல்லி அழைத்து வர சொன்னார். வசிஷ்டர் உம்மை உடனடியாக அயோத்திக்கு அழைக்கிறார் அப்படின்னு சொல்ல பரதனும் அயோத்திக்கு வந்தான். அப்போ வசிஷ்டர் பார்த்து ஹே ராஜன் அப்படின்னு சொன்னார். நீதான் அயோத்திய ஆள வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை அவன் காதில் பட்ட உடனே அப்படியே மூர்ச்சித்து விழுந்தான், துக்கித்தான், அழுதான், புரண்டான். அப்போ பரதனுக்கு என்ன நிலையோ அதுதான் திருவிருத்தத்தை இயற்றின சமயத்தில் நம்மாழ்வாருக்கு ஏற்பட்ட நிலை. அதுக்கு அடுத்தது ராமன் சித்திரக்கூடத்தில் இருக்கிறான். நாம் சித்திரக்கூடத்திற்கு சென்று, காட்டிற்கு சென்று ராமனை அழைத்து கொண்டு வருவோம் அப்படின்னு ஆசையோட பரதன் புறப்பட்டானே, அந்த நிலைதான்
நம்மாழ்வாருக்கு இரண்டாவது திவ்ய பிரபந்தமான திருவாசரியத்தை இயற்றும் பொழுது அவருடைய மனநிலைங்கிறது இருந்தது. அடுத்து பெரிய திருவந்தாதியை இயற்றும் பொழுது எப்படி இருந்தது என்றால், ராமனுடைய பாதுகையை பெற்று 14 வருடம் நந்தி கிராமத்தில் இருந்து ராமன் வருவானா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தானே, அந்த நிலை. ராம பக்தியை வளர்த்து கொண்டு ராமனிடத்தில் ஆசையை பெருக்கி கொண்டு பரதன் இருந்தானே, அந்த நிலை நம்மாழ்வாருக்கு பெரிய திருவந்தாதிங்கிற திவ்ய பிரபந்தத்தை இயற்றின சமயத்திலே. திருவாய்மொழி பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் முடிந்து பரதன் ராமனுக்கு தொண்டு புரிந்தானே, அந்த நிலைதான் திருவாய்மொழியை இயற்றின சமயத்திலே. வெகு அற்புதமாக சாமவேத சாரமாக திருவாய்மொழியை அருளினார் நம்மாழ்வார். இதற்கு பல பெரியோர்கள் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். திருக்குறுகை பிரான் பிள்ளான் பகவத் ராமானுஜருடைய சீடர், ராமானுஜருடைய பிள்ளைனே சொல்லலாம், ஞானபுத்திரன். அவர் 6000 படி என்கிற வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார். பராசர பட்டருடைய சீடர் நஞ்சீயர், அவர் இத்திருவாய்மொழிக்கு 9000 படி என்கிற வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார். அடுத்தது நம்பிள்ளையினுடைய சீடரான பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீராமாயண பிரக்கிரியையிலே இதற்கு 24000 படி என்கிற வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளைக்கு ஆச்சாரியனான நம்பிள்ளை, அவர் இதற்கு ஈடு வியாக்கியானம், ஈடு 36000 படி என்கிற வியாக்கியானத்தை இயற்றியிருக்கிறார். அடுத்தது வாதிகேசரி அழகிய மணவாள சீயர், இதற்கு 12000 படி என்கிற வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார். திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள் அமைந்திருக்கின்றன. அதுக்கப்புறம் திருவாய்மொழிக்கு அரும்பத உரை அமைந்திருக்கின்றது. வேதாந்த தேசிகன் திருவாய்மொழியினுடைய சாரமாக திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்கிற கிரந்தத்தையும் திரவிடோபனிஷத் சாரம் என்கிற கிரந்தத்தையும் சம்ஸ்கிருதத்திலே அருளியிருக்கிறார். ஆச்சாரியனான மணவாள மாமுனிகள், அவர் இத்திருவாய்மொழியினுடைய சாரத்தை திருவாய்மொழி நூற்றந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்தின் மூலம் வெகு அற்புதமாக காட்டினார். இவர்கள் அத்தனை பேரும் காட்டினபடியினாலே தான் திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை, பகவத் விஷயத்தை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அவ்வாச்சாரியர்கள் அனைவருக்கும் நாம் பல்லாண்டு பாடிக்கொண்டு இன்றைய பதிகத்தை நாமும் அனுபவிப்போம். திருவாய்மொழி முதல் பத்தினாலே பரத்வத்தையும் 2ஆம் பத்தினாலே காரணத்துவத்தையும் காட்டினார். திருவாய்மொழி 3ஆம் பத்தினாலே 10 பதிகங்களாலே வியாபகத்துவத்தை காட்டுகிறார். அந்த வியாபகத்துவத்தை காட்டக்கூடிய திருவாய்மொழிகளிலே ஒன்று முன்னீர் ஞாலம் என்கிற பதிகம். திருவாய்மொழி நூற்றந்தாதியில மணவாள மாமனிகள் காட்டுகிறார். முன்னம் அழகர் எழில் மூழ்கும் குறுகையர்கோன் இன்னவளவென்ன எனக்கரிதாய் தென்ன கரணக்குறையின் கலக்கத்தை கண்ணன் ஒருமைப்படுத்தான் ஒழித்து. பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுகிறார். பகவானுடைய அழக அனுபவித்து முடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. பகவானுடைய குணானுபவத்தையோ பகவானுடைய அழகையோ நாம முழுக்க அனுபவிக்க முடியுமான்னா அது ஒரு காலம் முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். 2 காரணத்துல பகவத் விஷயத்தை முழுக்க அனுபவிக்க முடியாமைக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 காரணம். அதுல ஒரு காரணம் இல்லை அப்படின்னு எடுத்து கழிக்கிறார். ஒன்று, எனக்கு கண்ணில் சக்தி குறைஞ்சிருந்ததுன்னா
பகவத் அனுபவத்தை செய்வதற்கு, பகவத் விஷயத்தை கேட்பதற்கு எனக்கு காதுல சக்தி குறைஞ்சி இருந்ததுன்னா, என்னால் உட்கார முடியலன்னா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா, எனக்கு கண்ணு சரியில்லைன்னா, அப்போ பகவானுடைய அழகை முழுக்க என்னால் சேவிக்க முடியாமல் போய்விடும். இதுக்கு என்ன காரணம்னா கரண சங்கோஷம். கரணம்னா இந்திரியம். இந்திரியம்ங்கிறது சுருங்கி இருக்கிறது. இந்திரியம் அப்படிங்கிறது சோர்ந்து இருக்கிறது. அந்த இந்திரியம்ங்கிறது கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் அது இல்லாமல் இருக்கிறது, குறைந்து இருக்கிறது. அப்படி இருந்தால் பகவத் அனுபவத்தை என்னால் முழுக்க அனுபவிக்க முடியாது. அது காரணமா அப்படின்னா அது இல்லையா. பகவத் அனுபவத்தை முழுக்க அனுபவிக்க முடியாமைக்கு என்ன காரணம்னா, இப்போ என்னால் வேணும்னா அனுபவிக்க முடியாது. இப்போ நம்மாழ்வாருக்கு இந்திரிய சங்கோஷம் காரணமா அப்படின்னா இல்லை. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, பகவத் விஷயம் அப்படிங்கிறது, அந்த பகவானுடைய அழகுங்கிறது அதுக்கு எல்லையே கிடையாது. அதுக்கு எல்லையே கிடையாது. சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலம் எல்லாத்தையும் நான் பருகிட முடியுமா? எனக்கு தீர்த்ததாகம். தீர்த்ததாகம்னா என் கைக்கு எவ்வளவு எடுக்க முடியுமோ அதை போல 2 கையோ 4 கையோ எடுத்து பருகினா என்னுடைய தீர்த்ததாகம் அடங்கிவிடும். அதுக்காக தாமிரபரணியில் இருக்கக்கூடிய ஜலம், காவேரியில் இருக்கக்கூடிய ஜலம் மொத்தத்தையும் பருக முடியுமான்னா முடியாது. ஏன்னா அது சமுத்திரத்தை போல இருக்கக்கூடியது, அது பெருகி இருக்கக்கூடியது. என்னால் எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அதைத்தான் என்னால் செய்ய முடியும். இதுக்கு கரண சங்கோஷம்ங்கிறது காரணம் அன்று. அப்படின்னா நித்தியர்கள் முக்தர்கள்லாம் வைகுண்டத்தில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எங்கேயாவது இந்திரிய குறைபாடு ஏற்பட்டு இருக்குமான்னா கிடையாது. ஆனால் அவர்களாலேயும் பகவத் அனுபவத்தை முழுக்க செய்ய முடியாது. இதுக்கு என்ன காரணம்னா விஷயம்ங்கிறது மகத்தாகையாலே. அந்த விஷயம்ங்கிறது ரொம்ப பெருசு. அந்த விஷயம் பகவத் விஷயம்ங்கிறது ரொம்ப பெருசு. பகவானுடைய அழக ஒரே ஒரு குணத்தை கூட நம்மால முழுக்க அனுபவித்து முடித்து விட முடியாது. அப்படி இருக்கும்போது பகவத் விஷயம்ங்கிறது மகத்து, அது ரொம்ப பெருசு. அதனால என்னால் அனுபவிக்க முடிகிறதே தவிர என்னுடைய கரணம் அப்படிங்கிறது வேறு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறபடினால பகவத் விஷயத்தை கிரகிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய சாமர்த்தியம் இல்லாதபடினாலேயா அப்படின்னா இல்லையா. ஆனால் நம்மாழ்வார் பகவத் பக்தியின் மிகுதியினால பகவத் விஷயத்தை முழுக்க அனுபவிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்னுடைய கரண சங்கோஷம். என்னுடைய இந்திரியங்கள் அது வேறு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறத காட்டி, உன்னை நான் எப்படி அனுபவிப்பேன், உன்னை நான் என்று வந்து சேருவேன், நான் எப்படி உன்னை அனுபவிப்பேன் அப்படின்னு இந்த பதிகம் முழுக்க காட்டுகிறார். கடைசி அதாவது கடைசி பாட்டில் அழ்வீர் கரண சங்கோஷம் காரணம் அன்று, விஷயம் மகத்தாகையாலே கவலை வேண்டாம், உம்முடைய கைங்கரியத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், திருமலைக்கு வாரும் அப்படின்னு வடக்கு திருமலைக்கு வாரும். திருமாலிருஞ்சோலைங்கிறது தெற்கு திருமலை, வடக்கு திருமலைங்கிறது சீனிவாச பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமலை திருப்பதி. அங்கு வாரும், உம்முடைய கைங்கரியத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒருவாறு நம்மாழ்வாரை தேற்றினான். அதுதான் இந்த பதிகத்தினுடைய சாரம். முதல் பாசுரம், முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன், வெண்ணாள் நோய் வீய வினைகளை வேறறப்பாய்ந்து எந்நாள் யான் உன்னை இனி வந்து கூடுவனே. முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன், வெண்ணாள் நோய் வீய வினைகளை வேறறப்பாய்ந்து எந்நாள் யான் உன்னை இனி வந்து கூடுவனே. ஜெகத் சிருஷ்டியை பண்ணி உன்னை வழிபடுகைக்காக கரண கலேபரங்களை நீ கொடுத்தாய். ஆனால் அந்த கரணை கலேபரங்களை வைத்துக்கொண்டு இதர விஷயத்தில் நான் ஈடுபட்டு இதர விஷய பிராவண்யத்துக்கு விடலாக்கி அனர்த்தப்பட்டேன். நான் உன்னை எப்படி அடைவது
நீயே ஒரு வழி சொல்ல வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அந்நாள் நீ தந்த ஆக்கை, ஆக்கைனா சரீரம், உடல், நீ கொடுத்த உடல், நீ கொடுத்த கண்ணு, நீ கொடுத்த காது, நீ கொடுத்த கை, நீ கொடுத்த கால், அதெல்லாவற்றையும் உனக்கு திருப்பி செலுத்த வேணும். உன்னை அனுபவிப்பதற்கு அதை நான் உபயோகப்படுத்தணும். ஆனா நான் தாழ்ந்த விஷயத்துல அதை ஈடுபடுத்தினேனே, தாழ்ந்த விஷயத்தை அனுபவிப்பதற்கு அதை உபயோகப்படுத்தி கொண்டேனே, நான் உன்னை எப்படி அடைவது? முன்னீர் ஞாலம் படைத்த முகில்வண்ணனே. பகவான் இந்த சிருஷ்டியை செய்தானாம். யாருக்காக அப்படின்னா நம்மாழ்வாருக்காக. ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை பிடிக்கணும்னா அந்த ஊரை சுற்றி வளைச்சிடுவா. அதே போல நம்மாழ்வார்ங்கிற ஒருத்தரை, சடகோபர்ங்கிற ஒருத்தரை படைக்கணுங்கிறதுக்காக பகவான் சிருஷ்டியை பண்ணினானாம். சிருஷ்டி பண்ணினது எதற்காகன்னா தனக்காக. முன்னீர் ஞாலம் படைத்த, ஞாலம்னா பூமி, முன்னீர் ஞாலம் கடல் சூழ்ந்த இவ்வுலகம், ஜலத்தால சூழப்பட்டிருக்கக்கூடிய உலகம். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். மேலிருந்து ஒரு ஜலம் மழை நீர், நடுவுல இருந்து ஒரு ஜலம் ஆற்று நீர், கீழே இருந்து ஒரு ஜலம் ஊற்று நீர். தென்திருப்பேரைய குறிக்கும் பொழுது நம்மாழ்வார் கூடுபுனல் திருப்பேரையர்க்கே தெரிவிக்கிறார். கூடு புனல், புனல் அப்படின்னா ஜலம், ஜலம் கூடக்கூடிய இடமா, 3 ஜலம் கூடக்கூடிய இடமா, ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். அதனால முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன். நீ கொடுத்த இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு பகவத் விஷயத்தை அனுபவிக்காம உலக விஷயங்கள்ல ஈடுபட்டேனே. பகவான் வைகுண்டத்துல இருக்கும்போது தனியா இருந்தானா. ஏகாக்கி ந ரமேத, தனியா அவன் இருந்தான். அதனால அவனுக்கு சந்தோஷம் உண்டாகவில்லை. அதனால இப்பூவுலகத்தை படைத்தானாம். முதல்ல படைக்கும் போது ஜலத்தை படைத்தானாம். அப்ப ஏவ சசர்ஜாதௌ அப்படின்னு மனுஸ்மிருதியானது தெரிவிக்கிறது. முதல்ல ஜலத்தை படைத்தான்னு காட்டுறார். ஆப்போ நாராயிதி புரோக்தாக, ஆப்போவை நரசூனவஹ அயனம் தஸ்ய தாபூர்வம் தேன நாராயண ஸ்மிருதா. முதல்ல ஜலத்தை படைச்சு அதுல படுத்துனானாம். அதனால ஜலத்துல படுத்துண்டபடியினால பகவானுக்கு நாராயணன் அப்படின்னு திருநாமம் ஏற்பட்டதுன்னு காட்டுறார். அதனால முதல்ல ஜலத்தை படைத்தானாம். அப்ப ஏவ சசர்ஜாதௌ, முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன். பகவான் நமக்கு கரணகலேபரங்களை கொடுக்கிறான். விசித்ரா தேக சம்பத்திகி ஈஸ்வராய நிவேதிதம் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சம்யுகே. கர்ப்பத்தில் இருக்கும்போதே நமக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, துவக்கு முதலான இந்திரியங்களை கொடுக்கிறான். இந்திரியங்களுக்கு கரணம் அப்படின்னு பெயர். கலேவரம் அப்படின்னா சரீரம். நமக்கு இந்திரியங்களை கொடுத்து, சரீரத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, மனசை கொடுத்து, ஆச்சாரியர்களை கொடுத்து, சாஸ்திரத்தையும் கொடுத்து, இவைகள் மூலமாக இந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை ஆச்சாரியன் மூலமாக தெரிந்து கொண்டு, இந்த சரீரத்தின் மூலமாக அனுஷ்டித்து, இந்த இந்திரியங்களின் மூலமாக நினைத்து பேசி என்னை வந்து அடைவாய் அப்படின்னு கொடுத்தான். ஆனா அந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டு அந்த இந்திரியங்களால பகவானை அனுபவிக்காம தாழ்ந்த விஷயங்களை அனுபவித்தேன். அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன். அந்நாள் நீ தந்த சிருஷ்டி பண்ணினா பிரயோஜனம் இல்லாமல் போனது. மறுபடியும் சிருஷ்டி பண்ணினா கரண கலேபரங்களை கொடுத்தான். தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்தினோம், பிரயோஜனம் இல்லாமல் போனது. மறுபடியும் கொடுக்கிறான். விவசாயி வயல்ல விதை விதைப்பான். அது நாணல் வரும், நான் வரும், அது முளை விட்டு வரும்.
அறுவடை பண்றதுக்கு சரியா 10 நாளைக்கு முன்னாடி மழை கொட்டும், அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். மறுபடியும் விதைச்சு மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்குவான். அதுதான் போயிடுத்தே. மறுபடியும் எதுக்காக பண்ணணும்னா தன்னுடைய வயல், அதனால விடாம பண்ணுவான். இந்த தடவை வராதா, அடுத்த கார்வையில வராதா, அடுத்த பூல வராதா, அடுத்த 6 மாசத்துல வராதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பான். அதை போல பகவானும் விடாம சிருஷ்டி பண்றானா. இந்த தடவை தப்பினார், அடுத்த தடவை வந்துடுவார். இந்த தடவை வர முடியல, அடுத்த தடவை பகவத் விஷயத்துல ஈடுபடுவார் அப்படிங்கிற எண்ணத்தோட விடாம சிருஷ்டி பண்ணினானா. நமக்கு கரண கலேபரங்களை கொடுக்கிறானே, எதற்காக கொடுக்கிறான் அப்படின்னா தன்னை வந்து அனுபவிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவனுக்கு கருணை மீதூர்ந்து கொடுக்கிறானாம். பராசர பட்டர் ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்தில் தெரிவிக்கிறார். அச்சித் அவிசேஷிதானு பிரளய சீமனி சம்சரதா கரண கலேவரைகி கடயிதம் தயமான மனாக. கருணை நிரம்பிய மனதை உடையவனாக பகவான் இந்த கரண கலேபரங்களை கொடுக்கிறான். அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழியுழல்வேன், வெண்ணாள் நோய் வீய வினைகளை வேறறப் பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே. வெண்ணாள் நோய் வீய, நோய் அப்படின்னா 2 அர்த்தம். நோய்னா பிறவின்னு ஒரு அர்த்தம், நோய்னா விஸ்லேஷம் அப்படின்னு அர்த்தம். நோய் அப்படின்னா பிறவி, பிறப்பு இறப்புங்கிற துக்கச்சுழல் இருக்கு இல்லையா, அதற்கு பிறவி அப்படின்னு பெயர். வெண்ணாள் நோய் வீய, வினைகளை வேறறப் பாய்ந்து, நாம் செய்திருக்கக்கூடிய கர்மம் காரணமாக நமக்கு பிறவி அப்படிங்கிறது உண்டாகிறது. அந்த பிறவிங்கிறத போக்க வேணும். அது போக்கினாத்தானே பகவானோடு நாம் கூட முடியும். என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனோ, மறுபடியும் நான் எப்பொழுது உன்னோடு சேரப்போகிறேன், உனக்கு தொண்டு புரிய போகிறேன், உன்னை பார்க்க போகிறேன், கேட்கப் போகிறேன், உன்னுடைய அழகை காணப்போகிறேன், அந்த நாள் என்று அப்படின்னு கேட்கிறார். பிறப்பு இறப்புங்கிற துக்கச்சுழல் பிறவி. அடுத்து விஸ்லேஷம். விஸ்லேஷம்னா பகவானை பிரிந்து இருக்கிறாரே, அதுவே ஒரு பெரிய வியாதியாம். பிறவிங்கிறது வியாதின்னு பார்த்தோம், பகவானை பிரிந்து இருக்கிறாரே அதுவே ஒரு பெரிய வியாதியாம். அதனால வெண்ணாள் நோய் வீய, பகவான் அடைவதற்கு உபனிஷத்துக்கள் பல வித்தைகளை காட்டுகிறது. தஹர வித்யா, சாண்டில்ய வித்யா அப்படின்னு காட்டிண்டு வர்றது. அதில் உபகோசல வித்யா அப்படின்னு ஒரு வித்தை. அந்த பிரகரணம் சாந்தோக்கிய உபனிஷத்து. சத்தியகாமர் அப்படின்னு ஒரு ரிஷி, அவரிடத்துல பல சீடர்கள் பயில்கிறார்கள், சாஸ்திராபியாசம் செய்கிறார்கள். அதில் உபகோசலன் என்ன ஒருவன், இவர் எல்லாருக்கும் அர்த்தங்களை எல்லாம் எடுத்துரைத்தார், சாஸ்திரங்களை போதித்தார். அவர்கள்லாம் சாஸ்திராபியாசத்தை முடித்து பாடசாலையில் இருந்து புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் இந்த உபகோசலன் 12 வருஷம் ஆச்சு பாடசாலைக்கு வந்து குருகுல வாசம் செய்து கொண்டு வருகிறான். இன்னும் ஆச்சாரியன் பார்த்து உபதேசம் பண்ணுவது, சாஸ்திராபியாசத்தை அவனுக்கு செய்து வைப்பது முதலானவைகளை இன்னும் தொடங்கவே இல்லை. ஒரு நாள் ஆச்சாரியன் வெளியூர் செல்கிறார். அப்போ என்னுடைய அக்னியை நீ பார்த்துக்கோ, விடாம அந்த அக்னி காரியத்தை, தான் செய்ய வேண்டிய அக்னி காரியத்தை நீ செய்வாய் அப்படின்னு தன்னுடைய சீடனிடத்துல அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு செல்லுகிறார். அவனும் அக்னி காரியத்தை விடாம செய்கிறான். ஆனா மனசுல ஒரு வருத்தம், நான் வந்து இத்தனை நாள் ஆன பிற்பாடும் ஆச்சாரியன் நமக்கு உபதேசிக்கவில்லையே, நான் இனிமே இன்னும் கடுமையான விரதத்தை அனுஷ்டிக்க போகிறேன் அப்படிங்கிற உறுதியோட உண்ணாமல் உறங்காமல் அந்த அக்னி காரியத்தில் ஈடுபட்டு பகவத் தியானத்தை
வேதாபியாசத்தை விடாம பிரம்ம தியானத்தோட அவன் இருந்தான். அப்போ அந்த ஆச்சாரியனுடைய பத்னி அபியவகாரார்த்தமாக அவனை அழைக்கிறாள். நீ உள்ளவான்னு அழைக்கிறா. அப்போ அவன் பார்த்து, நான் வியாதியில பீடித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம். வியாதியில பீடித்திருக்கிறாயா? உனக்கு என்ன வியாதி அப்படின்னு கேட்க, பிறப்பு அப்படின்னு ஏற்பட்டிருக்கிறதே, இதை காட்டிலும் மகாவியாதி மற்றொன்று கிடையாது சொன்னானாம். அதனால அந்த அர்த்தத்தை எடுத்து அரும்பத உரையில் காட்டுறார். வெண்ணாள் நோய் வீய வினைகளை வேறறப்பாய்ந்து எந்நாள் யான் உன்னை இனி வந்து கூடுவனே. பிறப்பு இறப்புங்கிற துக்கச் சுழல், அதுவே ஒரு பெரிய வியாதியாம். அந்த வியாதியை போக்கி நான் உன்னை எப்பொழுது வந்து அடையப் போகிறேன், உன்னை நான் வந்து கிட்டும் நாள் என்று அதை எனக்கு குறித்து தருவாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம். முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழியுழல்வேன். வெண்ணாள் நோய் வீய வினைகளை வேறறப் பாய்ந்து எந்நாள் யான் உன்னை இனி வந்து கூடுவனே. அடுத்து இரண்டாவது பாசுரம். சுருக்கமாகத்தான் விண்ணப்பம் செய்கிறேன். வன்மா வையம் அளந்த எம் வாமனா, நின் பன்மாமாய பிறவியில் படுகின்ற யான் தொன்மா வினை தொடர்களை முதலறிந்து நின் மாதாள் சேர்ந்து நிற்பதெஞ்ஞான் நுகலோ. வன்மா வையம் அளந்த எம் வாமனா, பகவான் வாமனாவதாரம் பண்ணினான். கீழே உம்முடைய உடம்பு கொண்டு நீர் வந்து என்னை ஆசிரிக்கவில்லை, போனா போறது. நான் என்னுடைய உடம்பு கொண்டு நான் கீழே பூமியில அவதாரம் செய்தேனே, மகாபலியினுடைய யஜ்ஞவாடத்திற்கு சென்றேனே, மகாபலியினிடத்துல 3 அடி நிலம் வேண்டினேனே, அப்ப நீர் வந்து என்னை ஆசிரித்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, அப்பொழுதும் தப்பினேன், அப்பொழுதும் தப்பினேன். நீ திருவிக்கிரம அவதாரம் பண்ணி அத்தனை பேருனுடைய தலையிலேயும் உன்னுடைய திருவடியை வைத்தாய். என் தலையில ஏதோ ஒன்று பட்ட மாதிரி இருந்தது. வீதியில போயிட்டு இருக்கும் போது தலையில ஒரு தூசு விழுந்ததுன்னா உடனே அப்படி தட்டுவோமா இல்லையா? அதை போல நான் தட்டி விட்டேன். உன்னுடைய திருவடி அப்படிங்கிறத நான் அறியவில்லை. தொடர் வண்டியில போயிட்டு இருப்போம், நாம கீழே படுத்துட்டு இருப்போம், நமக்கு மேல ஒருத்தர் படுத்துட்டு காலை நீட்டின்னு இருப்பார். நாம அந்த பக்கமா போவோம், அவர் கால் நம்ம தலையில பட்டுடும். அப்புறம் அவரை பார்த்து முறைச்சிட்டு ஒரு தட்டு தட்டுவோமா இல்லையா? அதை போல பகவானுடைய திருவடி பட்டது. ஆனா யாருடைய காலோ என் தலையில அழுக்கு படுறதே அப்படின்னு தட்டி விட்டுட்டேன். அதனால அப்பொழுதும் உன்னை நான் சேவிக்கவில்லை, அப்பொழுது நான் உனக்கு தொண்டு புரியவில்லை, நான் தப்பிப்போனேன். நின் பன்மாமாய பிறவியில் படுகின்ற யான். மறுபடி பிறவி அப்படிங்கிறது எனக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்யயா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே. கண்ணன் பகவத்கீதையில காட்டுகிறான். முக்குணத்தோடு கூடியிருப்பது தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யயா. மாயை அப்படிங்கிற ஒன்று, அதுல நான் அத்தனை பேரையும் கட்டி வைத்திருக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறான். நானும் அந்த மாயையிலே விழுந்தேன், அகப்பட்டு கொண்டேன். அதுல இருந்து எப்படி தப்பிப்பதுன்னு தெரியாமல் திகைக்கிறேன். கண்ணன் பகவத்கீதையில காட்டினான். மம மாயா துரத்யயா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே. யார் ஒருத்தர் என்னுடைய திருவடிகளை பற்றுகிறார்களோ அவர்கள் இந்த மாயையை தாண்டி விடுகிறார்கள் அப்படின்னு கண்ணன் தெரிவிக்கிறானே. நான் உன்னுடைய மாயையிலே அகப்பட்டு கொண்டேன், அதற்கு வழி தெரியாமல் திகைக்கிறேன்னு தெரிவிக்கிறார். பன்மாமாய பிறவியில் படுகின்ற யான். பிறவி மேல மேல எடுத்துக்கொண்டு இருக்கிறாரே, பிறவியில் படுகின்ற யான் அப்படின்னா அந்த பிறவியில அவ்வளவு தூரம் ஊன்றி போயிட்டாராம்.
பல் பிறவியில் படுகின்ற யான், பன்மா மாய பிறவியில் படுகின்ற யான். மா அப்படின்னா வெளியில வர முடியாத அளவுக்கு வலிமையா இருக்கக்கூடியது. பல அப்படின்னா தேவ, திரியக்கு, மனுஷ்ய, ஸ்தாவரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தேவ யோனியிலேயும் மனுஷ யோனியிலேயும் திரியக்கு யோனியிலேயும் ஸ்தாவர ஜாதியிலேயும் நான் மாறி மாறி பிறந்தேன். தொல்மா வல்வினை தொடர்களை முதலிருந்து நின் மாதாள் சேர்ந்து நிற்பது எஞ்ஞான்னுகளோ. சத்வம், ரஜஸ்ஸு, தமஸ்ஸு அப்படிங்கிற மூன்றும் கலசி இருக்கக்கூடிய பேதம். சத்துவகுணம் அதிகமாக இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய பிறவி. ரஜோகுணம் அதிகமாக இருக்கும், தமோகுணம் அதிகமாக இருக்கக்கூடிய பிறவிகள். சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோகுணமோ சமமாக இருக்கக்கூடிய பிறவி. பல பல் அப்படின்னு காட்டினார். தேவ, திரியக்கு, ஸ்தாவர, மனுஷ்ய 4 வகைப்பட்ட பிறவி. ஒன்னொன்னுத்துலேயும் பல வகைகள். தேவர்களுக்குள்ள கர்ம தேவர்கள், அஜானன தேவர்கள். மனுஷர்களுக்குள்ள பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சதுர்த்த வர்ணத்தவர்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். சத்துவகுணம் நிறைந்திருப்பவர்கள், ரஜோகுணம் நிறைந்திருப்பவர்கள், தமோகுணம் நிறைந்திருப்பவர்கள். அடுத்து விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கம், புலி, கரடி, மான், பறவை, பூச்சி. அடுத்து மரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அரசமரம், ஆலமரம், வேப்பமரம், எத்தனை இருக்கு. அதனால ஒன்னொன்னுத்துலையும் பல. அதனால நின் பன்மாமாய பிறவியில் படுகின்ற யான், இதிலேயே நான் ஊன்றி போனேன். நின் மாதாள் சேர்ந்து நிற்பது எஞ்ஞான்னுகளோ. ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபி பேதி குதஸ்சனேதி அப்படின்னு உன்னுடைய குணத்தை அனுபவித்து நான் ஆனந்தமா பயம் கெட்டு இருப்பது என்னாலோ என்று இப்பாசுரத்தினால தெரிவிக்கிறார். 3ஆம் பாட்டு. கொல்லா மாக்கோல் கொலை செய்து பாரதப்போர், எல்லா சேனையும் இருநிலத் தவித்த எந்தாய், பொல்லா ஆக்கையின் புனர்வினை அருக்கலரா, சொல்லாய் யான் உன்னை சார்வதோர் சூழ்ச்சியே. கொல்லாமாக்கோல் கொலை செய்து பாரதப்போர், எல்லா சேனையும் இருநிலத் தவித்த எந்தாய். திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி பெருமாள் காட்சி தருகிறார். அவர் கையில வைத்து கொண்டு இருப்பது என்னன்னா கொல்லாமாக்கோல் அப்படின்னு பெயர். பொதுவா வந்து கேட்டா கையில என்னவோ வச்சுருக்காரே அப்படின்னு கேட்டா கதையை பிடிச்சுருக்காருன்னு சொல்லிடுவா. கதை இல்லை, அதற்கு கொல்லாமாக்கோல் அப்படின்னு பெயர். இந்த குதிரைய ஓட்டணுங்கிறதுக்காக ஒரு சாட்டை மாதிரி வச்சிருப்பா இல்லையா, கோல், அதுக்கு கொல்லாமாக்கோல்னு பெயர். குதிரையை ஓட்டக்கூடிய சாட்டைய வச்சே மகாபாரத யுத்தத்தை நடத்தினானாம். அதனால அதற்கு கொல்லாமாக்கோல் அப்படின்னு பெயர். கொல்லுவதற்கு பரிகரமின்றிக்கே குதிரையை நடத்துகிற கோலை கொண்டு யுத்தத்தை நடத்தி முடித்தான் அப்படின்னு வியாக்கியாத்தா எழுதுகிறார். கொலை செய்யறதுக்கு இதை வச்சு பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு கத்தி, ஒரு ஆயுதம், ஒரு வாள், ஒரு ஈட்டி, அதெல்லாம் இல்லாம குதிரைய ஓட்டுறதுக்காக ஒரு சாட்டை மாதிரி வச்சுருப்பாரே ஒரு கோல், அந்த கோலை வச்சே மகாபாரத யுத்தத்தை நடத்தி விட்டாராம். அதனால கொல்லாமாக்கோல் கொலை செய்து அதை வச்சே மகாபாரத யுத்தத்துல துரியோதனாதிகள் முதலானவர்களை முடித்து பாரத போர் மகாபாரத யுத்தத்தை நடத்தினவன். எல்லா சேனையும் இருநிலத் தவித்த எந்தாய், பூமியில இருக்கக்கூடிய எல்லா சேனைகளையும் அழித்தாய். எல்லா சேனைகளையும்னா 2 பக்கத்துல இருக்கக்கூடிய சேனைகள்ல இருப்பவர்களும் போயிட்டாளாம். இந்த பக்கம் தேறினது பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், அந்த பக்கம் தேறினது கிருபாச்சாரியர்,
கிருதவர்மா, அஸ்வத்தாமா, இவா 3 பேர் தான் தேறினா. அந்த பக்கம் துரியோதனாதிகள் பக்கம். பஞ்சபாண்டவர்கள் பக்கம், பஞ்சபாண்டவர்கள் 5 பேரை தவிர மற்ற அத்தனை பேரும் ஆண்டு போனார்கள். 18வது நாள் யுத்தம் முடிஞ்ச உடனே பஞ்சபாண்டவர்களுடைய பிள்ளைகள் உப பஞ்ச பாண்டவர்கள் இருந்தார். ஆனா அன்றைய தினம் இரவு பொழுது அஸ்வத்தாமா இவர்கள் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களையும் கொன்று விட்டான். 18 நாள் முடிஞ்ச மறுநாள் பார்த்தா இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 3 பேர். கொல்லாமாக்கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநிலத் தவித்த எந்தாய் பொல்லா ஆக்கையின் புனர்வினை அருக்கலரா. பொல்லா ஆக்கை புனர்வினை அருக்கலரா. மறுபடி பிறவி அப்படிங்கிறது உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு கர்மா, அந்த கர்மாவை போக்கணுங்கிறதுக்காகத்தான் பிறவி அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கிறது. அப்படி பிறவி ஏற்பட்டு அந்த கர்மாவை போக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நான் செய்யக்கூடிய ஒரு பாப்ப செயலால இன்னொரு 10 ஜென்மா நமக்கு உண்டாகி விடுகிறது. ஒரு ஜென்மாவை ஒரு பாபத்தை போக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜென்மா எடுத்திருக்கேன். அந்த ஜென்மால ஒரு நிமிஷத்துல மறுபடியும் 10 ஜென்மா எடுக்கிற அளவுக்கு பாபத்தை செய்து விட்டேன். அதனால புனர்வினை அருக்கலரா சொல்லாயான் உன்னை சார்வதோர் சூழ்ச்சியே. நான் எப்படி உன்னை அடைய போகிறேன்? மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகான்னு கண்ணனுக்கு சொன்னாயே, கண்ணா நீ பார்த்தனுக்கு சொன்னாயே, அதை போல எனக்கு ஒன்று சொல்ல வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். மகாபாரத யுத்த சமயத்தில் உபப்ளாவ்யம் அப்படிங்கிற நகரத்தில் கண்ணன் இருக்கிறான். அந்த இடத்துல துரியோதனன் அர்ஜுனன் அவ 2 பேரும் கண்ணனுடைய உதவி கோரி வருகிறார்கள். மகாபாரத யுத்தம் அப்படிங்கிறது முடிவாகிவிட்டது. கண்ணன் சயனித்து கொண்டிருக்கிறான். துரியோதனன் முதல்ல வந்தான். கண்ணனுடைய தலைமாட்டிலையும் ஒரு சிம்மாசனம் இருந்தது, கால் மாட்டிலையும் ஒரு சிம்மாசனம் இருந்தது, சேர் இருந்தது. கால் பக்கம் உட்கார்ந்தான். அப்புறம் யோசிக்கிறான், இந்த இடையனுடைய கால் பக்கம் நான் எதுக்கு உட்காரணும் அப்படின்னு தலைமாட்டில் போய் உட்கார்ந்துட்டான். ஒருத்தருடைய திருவடி பக்கம் நாம் அமர்ந்திருந்தால் அவர் சுவாமி, நான் தாசன் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் தலைமாட்டில் போய் நாம் உட்கார்ந்துருந்தா நான் சுவாமி, அவர் எனக்கு தாசன் அப்படின்னு அர்த்தம். அதனால துரியோதனன் கண்ணன் கால் பக்கத்துல ஏன் உட்காரணும்னு தலைமாட்டில் போய் உட்கார்ந்தானா. அர்ஜுனன் வந்தான். கண்ணனை அப்படியே கையை கூப்பினான், சேவித்தான். கண்ணனுடைய திருவடி பார்ஷ்வத்தில் அமர்ந்தான். 5 நிமிஷம் ஆச்சு. கண்ணன் விழித்தான். படுத்துட்டு இருக்கிறவா முதல்ல யாரை பாப்பா? அவ பார்வை எந்த பக்கம் விழும்? தலைமாட்டில் விழுமா, கால் மாட்டில் விழுமா? கால் பக்கம் இருக்கக்கூடிய அர்ஜுனன் மேல கண்ணனுடைய கட்டாட்சம் முதல்ல விழுந்தது. அர்ஜுனா வர வேணும், வர வேணும், வா வா, எப்ப வந்த கேட்கிறான் துரியோதனன். அவன் பார்த்து, கண்ணா நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஓ துரியோதனா, நீயும் வந்திருக்கியா? ஆமா, நான் தான் முதல்ல வந்தேன் சொன்னான். நீ முதல்ல வந்தாலும் நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனனைத்தானே. சரி இருக்கட்டும், எதுக்காக 2 பேரும் வந்திருக்கீள் அப்படின்னு கேட்க, கண்ணா யுத்தத்துல உன்னுடைய உதவி வேண்டி வந்தோம். சரி, 2 பேருக்கும் உதவி செய்கிறேன். என்னுடைய சைன்யம் மொத்தமும் யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை எல்லாம் ஒரு பக்கம், ஆயுதம் ஏந்தாத நான் ஒரு பக்கம். யாருக்கு எது வேணும்? அர்ஜுனா முதல்ல உனக்குத்தான் வாய்ப்பு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்க, அர்ஜுனன் பார்த்து, கண்ணா எனக்கு நீதான் வேணும்னு கேட்டான். எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு வேண்டினான்.
என்னுடைய யானைப்படை வேண்டாமா? வேண்டாம். குதிரைப்படை, தரைப்படை, விமானப்படை எதுவுமே வேண்டாமா? நான் சண்டையே போட மாட்டேனே, ஆயுதமே எடுக்க மாட்டேனே. ஆயுதம் இல்லாம இருந்தாலும் நீதான் எனக்கு வேணும்னு வேண்டினான். துரியோதனன் அர்ஜுனன் கேட்கறது வரைக்கும் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுன்னு இருந்தது. எங்கேயாவது இந்த சைன்யத்தை கேட்டுடுவானோ அர்ஜுனன்னு பயந்து இருந்தான். அப்பா நல்ல வேளை, அர்ஜுனன் கண்ணனை கேட்டுக்கொண்டான். அதனால மொத்த சைன்யத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதை நேர பீஷ்மர் இடத்துல போய் சொன்னானா, தாத்தா நான் கண்ணனுடைய சேனை மொத்தத்தையும் பெற்றுக்கொண்டு வந்தேன் அப்படின்னு. உடனே பீஷ்மர் பார்த்து, கண்ணனுடைய மொத்த சேனையும் ஒரு பக்கம்னா கண்ணன் ஒரு பக்கம், அவன் ஒரே ஒருத்தம் போதும். இதை போல 1000 சேனைகள் வந்தாலும் அவர்கள் அத்தனை பேரையும் அழித்து விடுவான். அவன் ஆயுதம் எடுக்க மாட்டான் அப்படின்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்க, துரியோதனன் திரும்ப வந்தான். கண்ணா, நீ ஆயுதம் எடுக்க மாட்டாய் அல்லவா? ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டான். அதே போல கண்ணனும் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு துரியோதனனுக்கு சொன்னான். அதை நேர போய் பீஷ்மர் இடத்துல சொன்னானாம். பீஷ்மர் பார்த்து, கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னானா, ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு பீஷ்மர் ஒரு சபதம் பண்ணினார் அப்படின்னு காட்டினார். எதுக்காக இந்த சரித்திரத்தை ஈட்டு வியாக்கியானத்தில் நம்பிள்ளை காட்டுகிறார் என்றால், கொல்லா மாக்கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநில தவித்த எந்தாய். ஆயுதம் இல்லாம பஞ்சபாண்டவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சேனையையும் திருதராஷ்டிரன் பிள்ளைகளினுடைய அத்தனை பேருனுடைய சேனைகளையும் முடித்தான். ஆயுதமே இல்லாம ஒரு குதிரையை அடக்கக்கூடிய ஒரு சின்ன கோலை கொண்டு மகாபாரத யுத்தத்தை நடத்தினானே, என்ன சாமர்த்தியம், என்ன சாமர்த்தியம் அப்படின்னு காட்டுறான். அப்படிப்பட்ட அவனை நான் எப்படி அடைய போகிறேன்? அர்ஜுனனுக்கு சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சாஹா அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொன்னாயே, அதை போல எனக்கு மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு என்று சொல்ல போகிறாய் அப்படின்னு கேட்கிறார். அடுத்து 3வது பாசுரம் பார்த்துட்டோம். 4வது பாசுரம், சூழ்ச்சி ஞான சுடரொளியாகி என்றும் ஏழ்ச்சி கேடின்றி எங்கனம் நிறைந்த எந்தாய், தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகையருளாய் வந்தே. வாமன அவதாரம் பண்ணின சமயத்துல என்ன அடைய முடியாமல் போனீர், பரவாயில்ல, நான் தான் எல்லா இடத்திலேயும் நிறைந்திருக்கிறேனே, அந்தர்யாமியா எல்லாவிடத்திலேயும் எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கிறேனே, அந்தர்யாமியான என்ன அடையலாமே அப்படின்னு கேட்க, அந்த அந்தர்யாமியான எம்பெருமானுடைய நிலையையும் தப்பினேன். தப்பினேன்னா விட்டேன், அனுபவிக்காமல் இழந்து போனேன் அப்படின்னு அர்த்தம். பகவான் எல்லாவிடத்திலேயும் சூழ்ந்து இருக்கிறானாம். சூழ்ச்சி ஞான சுடரொளியாகி, நன்னா இருட்டா இருக்கு, அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம். அப்ப அந்த விளக்கினுடைய ஒளி எல்லாவிடத்திலேயும் எப்படி இருக்கிறதோ அதை போல பகவான் ஞான சுடரொளியாகி, ஞான சுடரொளியாகி, அவனுடைய ஞான சுடர் அது எல்லாவிடத்திலேயும் சூழ்ந்து இருக்கிறதே. ஏழ்ச்சி கேடின்றி எங்கனம் நிறைந்த எந்தாய். ஏழ்ச்சி அப்படிங்கிற விகாசம், ஏழ்ச்சி அப்படின்னா பெருகுதல், கேடு அப்படின்னா சுருங்குதல். திடீர்னு பெருகுதல், திடீர்னு சுருங்குதல் இதெல்லாம் கிடையாது. எப்போதும் ஒரே மாதிரி எல்லாவிடத்திலேயும் பறந்திருப்பான். ஒரு சமயத்தில் ஒரு இதில் பெருசாக இருப்பான், மற்ற இடத்துல இருக்க மாட்டான் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா இடத்திலேயும் நீக்கமர நிறைந்து இருக்கிறான். தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி. உலக விஷயங்களை அனுபவித்தா
கடைசியில் அவமானமே மிஞ்சும். உலக விஷயங்களில் ஈடுபட்டால் கடைசியில் அதனுடைய கோல், முடிவு என்னன்னா அவமானம். ஆனால் பகவத் விஷயத்தில் நாம் அனுபவித்தால், ஈடுபட்டால் நமக்கு ஆனந்தமே உண்டாகும், நன்மையே உண்டாகும். அதனால் மற்ற விஷயத்தில் தாழ்ச்சி, பகவத் விஷயத்தில் வாழ்ச்சி. அதனால் அந்த மற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆசையை விட்டு உன்னுடைய திருவடிகளில் மட்டும் ஆசையோடு இருக்க வேணும். நன்மையையே செய்யக்கூடிய உன்னுடைய திருவடிகளில் ஆசையோடு இருக்கணும். நான் எப்படி உன்னை அடையப் போகிறேன்? தீர்த்த யாத்ரா பிரகரணத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம், அதை விண்ணப்பம் பண்ணுறேன். ஞான ஹிரதே தியான ஜலே ராகத்வேஷ மலாபகே யஸ்நாதி மானசே தீர்த்தே சயாதி பரமாம் கதிம். ஞானம் அப்படிங்கிற ஒரு பொய்கை இருக்கான். ஞானம் அப்படிங்கிற பொய்கை, குளம். அந்த பொய்கையில் இருக்கக்கூடிய ஜலம் எது அப்படின்னா தியான ஜலே, பகவானை பற்றிய தியானம். அந்த தியானம் அப்படிங்கிறது தான் ஜலம். அதில் இருக்கக்கூடிய அழுக்கு, அந்த அழுக்கை விட்டுட்டு இந்த தியானம்ங்கிற ஜலம் நிறைந்து இருக்கக்கூடிய பொய்கையில் மூழ்க வேணும். அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எது அப்படின்னா ராகத்வேஷ மலாபகை. ராகம், துவேஷம், அகங்காரம், மமகாரம் சொல்கிறோம் இல்லையா, காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியங்கள்னு சொல்கிறோமே, அது அத்தனையும் அதில் இருக்கக்கூடிய மலங்கள், அழுக்கு. அந்த அழுக்கை எல்லாத்தையும் தள்ளிட்டு தியானம் அப்படிங்கிற ஜலத்தில், ஞானம் அப்படிங்கிற பொய்கையில் நீராடணுமா. யஹ ஸ்நாதி, எவனொருவன் அதில் ஸ்நானம் பண்ணுறானோ, மானசே தீர்த்தே, அதுதான் மானச தீர்த்தம் அப்படின்னு பெயர். சயாதி பரமாம் கதின், அவன் மேலான கதியை அடைகிறான், திருமாலை அடைகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானை சிந்தித்து கொண்டு இருக்க வேணும், பகவானை சிந்தித்து கொண்டு இருக்க வேணும், அவனுடைய பெருமைகளை கேட்க வேணும், அவனுடைய அழகை கண்ணார காண வேணும். க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஈஸ்வர ஞானாத் சுத்திஹி பரமாமதா. க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னா இந்த ஜீவாத்மா, அவனுக்கு எது சுத்தி அப்படின்னா ஈஸ்வர ஞானாத் விசுத்தி. பகவானை பற்றிய ஞானத்தினால, அவனுடைய கல்யாண குணங்களை பற்றிய ஞானத்தினாலே, அவனுடைய திருமேனி குணங்களை பற்றிய ஞானத்தினாலே, அவனுடைய சொரூப ஞானத்தினாலே, சொரூபத்தை பற்றிய ஞானத்தினாலே இவனுக்கு சுத்தி அப்படிங்கிறது உண்டாகிறதாம். தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி, தாளினை கீழ் வாழ்ச்சி. சாயாவா சத்வம் அனுகச்சேத், சாயாவா சத்வம் அனுகச்சேத். ஒரு பசுமாடு அது எந்தெந்த வழியில் செல்லுகிறதோ அதனை பின்தொடர்ந்து கன்று அது அப்படியே பின்தொடர்ந்து செல்லும். அதைப்போல பகவத் விஷயத்தை தொடர்ந்து நான் அனுபவிக்கும் நாள் என்றோ யான் சேரும் வகையருளாய் வந்தே அப்படின்னு தெரிவிக்கிறேன். சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் ஆத்மவசம் சுகம், சர்வம் பரவசம் துக்கம். மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பது அப்படிங்கிறது எல்லா விதத்திலேயும் துன்பத்தை கொடுக்கும். முதலாளி நம்மளை வைவார், அப்போ தெரியும் பகவத் அனுபவங்கிறது எவ்வளவு ஆனந்தம். கோவிலில் கைங்கரியம் பண்ணுவோம், திவ்ய பிரபந்தமோ, வேத பாராயணமோ, ஸ்ரீபாதமோ, திருமடப்பள்ளியோ, அர்ச்சக கைங்கரியமோ பண்ணும்போது யாராவது இவரை கேட்க முடியுமா? வைவாளா? கிடையாது. ஆனால் உலக விஷயத்தில் இவன் எவ்வளவு தான் காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் வேலை பார்த்தாலும் அடுத்த நாள் நீ பண்ணினது சரியில்லை, எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுலேருந்தே தெரியலையா
தாழ்ச்சி மற்றெங்கும் தாழ்ச்சி, அது தவிர்ந்து உன் தாளினை கீழ் வாழ்ச்சி. ஆனால் பகவத் விஷயத்தில் வந்தால் கொஞ்சமாக நாம் பண்ணினா கூட அத்தனை பேரும் கொண்டாடுவான். திருப்பாவை சொன்னாலே உடனே அத்தியாபகா அத்தனை பேரும் அவனை ரொம்ப நன்னா சொல்கிறாய், தொடர்ந்து வந்துடு சொல்லுவா. வந்தால் பொங்கலையும் சக்கரை பொங்கலையும் லட்டையும் அவனுக்கு தூக்கி தூக்கி கொடுப்பா. அர்ச்சக பிள்ளை கொஞ்சமாக சாத்தபடி பண்ணாலே ஓ இவ்வளவு நன்னா பண்ணுறியே கொண்டாடுவா. ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஒரு நாள் வந்துட்டா போதும், 20 வருஷமா ஸ்ரீபாதம் தாங்கி அவரை பார்த்து தொடர்ந்து வந்துடுப்பா, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணித்தரேன் சொல்லுவார். ஆனால் உலக விஷயத்தில் தாழ்ச்சி அப்படிங்கிறது தான் மிஞ்சும். அதனால் உன் திருவடிக்கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகையருடாய், உன்னை நான் எப்படி அனுபவிக்கப் போகிறேன். அடுத்த 5வது பாசுரம். வந்தாய் போலே வந்து என் மனத்தினை நீ சிந்தாமல் செய்யாய் இதுவே இதுவாகில் கொந்தார் காயாவின் கொழும் மலர் திருநிறத்தை எந்தாய் யான் உன்னை எங்கு வந்து அணுகிற்பனே. வந்தாய் போலே வந்து என் மனத்தினை நீ சிந்தாமல் செய்யாய். ஒரு யானை ஆதிமூலமே அப்படின்னு அழைச்ச உடனே நீ ஓடோடி வந்து அருள் செய்தாயே, அதைப்போல நீ எனக்கு அருள் செய்ய வேணும். அப்படி அருள் செய்யாம போனா மங்கி போய்விடுவேன், உன்னை நான் இழந்து போய்விடுவேன். இழந்து போன நஷ்டம் யாருக்குன்னா உனக்குத்தான். பிரகல்லாதன் இந்த தூணுக்குள்ள இருக்கான்னு சொன்ன உடனே அந்த தூணை உடைச்ச உடனே அவனுக்காக அந்த தூணில் இருந்து வெளியில வந்தாயே, அதைப்போல நீ எனக்கு காரியம் செய்வாய், எனக்கு காட்சி கொடுப்பாய், என்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வாய். அப்படி இல்லைன்னா நீ உன்னுடைய சொத்தை இழந்து போவாய். உன்னுடைய வடிவழகு கொந்தார் காயாவின் கொழுமலர் திருநிறத்தை எந்தாய். இந்த கொந்தார் காயாங்கிற அந்த காயா நிறம் உடைய அந்த புஷ்பம், கொத்து கொத்தா இருக்கக்கூடிய அந்த புஷ்பம், அதனுடைய புஷ்பத்தினுடைய நிறம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட கருத்த நிறத்தை உடையவன். அந்த நிறத்தை நினைச்சு நான் உருகி கொண்டிருக்கிறேன். அந்த புஷ்பத்தை பார்க்கும்போதெல்லாம் உன் நினைவு தான் வருகிறது. அதனால அப்படிப்பட்ட உன்னை நான் எங்கு வந்து அணுகிற்பனே, உன்னை நான் எப்படி அனுபவிக்க முடியும், எந்த இடத்துல வந்து உனக்கு நான் தொண்டு புரிய முடியும், உன்னை சேவிக்க முடியும் அப்படின்னு ஆழ்வார் இப்பாசுரத்தினால பிரார்த்திக்கிறார். நீ வந்து எனக்கு அருள் புரிவாயா, உன்னுடைய அழகை காட்டுவாயா, கருத்த திருமேனிய நான் காண முடியுமா, இல்லைன்னா உன்னுடைய வழிவழக காண மாட்டாமல் முடிந்தே போம் இத்தனையோ, எனக்கு அருள் செய்வாய், எனக்கு நாள் குறிச்சு கொடு, என்னைக்கு நீ எனக்கு காட்சி கொடுப்பாய், இடத்தை குறிச்சு கொடு, எந்த இடத்துல எனக்கு காட்சி கொடுப்பாய், என்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வாய் அப்படின்னு எனக்கு நேரத்தையும் இடத்தையும் கொடுன்னு பிரார்த்திக்கிறார். தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம். பகவானுக்கு யாரை வரிக்கணும்னு நினைக்கிறானோ தன்னுடைய அனுபவத்தை தானே கொடுப்பானாம், தன்னுடைய ஞானத்தை அவனுக்கு கொடுப்பானாம், தானே கொடுப்பானாம். அதை போல நீயே எந்த இடத்துல எனக்கு அனுபவத்தை கொடுக்க போகிறாய், உன்னுடைய அழகை காட்டப் போகிறாய், என்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறாய், எந்த நாளில் என்னை வைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல போகிறாய் அப்படிங்கிறத நீயே எனக்கு சொல்ல வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். 5ஆம் பாசுரம். அடுத்து 6ஆம் பாட்டு. கிற்பன் கில்லேன் எண்டிலன் முனநாளால் அற்பசாரங்களவை சுவைத்தகன்றொழிந்தேன் பற்பல்லாயிரம் உயிர் செய்த பரமா நின் நற்பொன் சோதித்தாள் நணுகுவது எஞ்ஞான்னுகளோ எஞ்ஞான்னே. கிற்பன் கில்லேன் எண்டிலன் முனநாளால் அற்பசாரங்களவை சுவைத்தகன்றொழிந்தேன் பற்பல்லாயிரம் உயிர் செய்த பரமா நின் நற்பொன் சோதித்தாள் நணுகுவதெஞ்ஞான்னே. கிற்பன் அப்படின்னா இசைய கிற்பன்,
சாஸ்திரத்தில் ஒரு காரியம் பண்ணினா நல்லதுன்னு சொல்லியிருக்கு. அந்த காரியம் செய்கிறீரா அப்படின்னு கேட்டா செய்யறேன் அப்படின்னு தலையாட்டுவனே அண்ணா இல்லை, கிற்பன். சாஸ்திரத்தில் ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதை செய்ய மாட்டீர் இல்லையா அப்படின்னா இல்லை, அதை நான் செஞ்சே தீருவேன். அகிருத்திய கரணம், கிருத்திய அகரணம். அகிருத்திய கரணம், எதை செய்யக்கூடாதோ அதை நான் செய்வேன், எதை செய்யணுமோ அதை நான் செய்ய மாட்டேன். கிற்பன், கில்லேன். இது நல்லது, இதை செய்கிறீரா, இதை செய்தா உம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னா சரின்னு சொல்லணுமா இல்லையா? அதை செய்யறேன்னு சொல்லணுமா இல்லையா? செய்யாம கூட இருக்கட்டும், ஆனா ஒரு வாய் வார்த்தைக்காவது சொல்ல வேண்டாமா? சரி, தலையையாவது ஆட்டுவீரான்னா கிடையாது. கிற்பன். இந்த காரியத்தை செய்திடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அது செய்ய மாட்டேன் இல்லையா அப்படின்னு கேட்டா அப்ப என்ன சொல்லணும்? செய்ய மாட்டேன் சொல்லணும், செய்தே தீருவேன். கிற்பன் கில்லேன் என்றனன் முனநாளா. நன்மைகளை செய்வதற்கு மனசு இசையவில்லை, தீமைகளை தவிர்ப்பதற்கும் மனசு இசையவில்லை. இப்படி இருந்தா நான் எப்படி உன்னை வந்து கிட்டுவது? சக்திமானான நீயே கிட்டுவிக்க வேணும், என்னாலாவது ஒன்றுமில்லை. பற்பல்லாயிரம் உயிர் செய்த பரமா. நீ எப்படி இருக்கேன்னா தேவ, மனுஷ்ய, திரியக்கு, ஸ்தாவரம் அப்படின்னு எத்தனையோ உயிர்களை நீ உண்டாக்கி கொண்டு இருக்கிறாய். அப்படிப்பட்ட வகைகளுக்குள்ள அடியேனும் ஒருவன் இருக்கிறேன். அடியேனுக்கு கைங்கரியத்தை கொடுத்து என்னை தரிப்பித்து கொள்ள வேணும். அடியேனுக்கு உம்முடைய திருமேனி அழகை காட்டி எனக்கும் உயிர் கொடுக்க வேணும். நற்பன் சோதித்தாள் நணுகுவது இஞ்ஞான் நுகலோ. உன்னுடைய திருவடியை எனக்கு காட்டு, உன்னுடைய திருமேனி அழக, திருவடியினுடைய அழக எனக்கு காட்டுவாய். அந்த திருவடி எப்படி இருக்கு அப்படின்னா என்னுடைய அசுத்திகளையெல்லாம் போக்க வல்ல சாமர்த்தியமுடையது. நற்பொன் சோதித்தாள் நணுகுவது இஞ்ஞானே. பகவத் ராமானுஜர் கத்தியத்ரயத்தில் பிரார்த்திக்கும் போது அகிருத்திய கரண, கிருத்திய அகரண அப்படின்னு பிரார்த்திச்சாரே, அது இப்பாசுரத்தில் இருந்து தான். இப்பாசுரம் தான் அதற்கு மூலம். சாஸ்திரத்தில் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதை நான் செய்யவில்லை. சாஸ்திரத்தில் எதை செய்யக்கூடாதுன்னு நிஷேதம் இருக்கிறதோ அதை நான் செய்தேன். இப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி அடைவது? சக்தியுடைய நீயே என்னை அடைவிக்க வேணும்னு இப்பாசுரத்தினால பிரார்த்திக்கிறார். 7ஆம் பாட்டு. எஞ்ஞானும் நாம் இருந்திருந்து இறங்கி நெஞ்சே, மெய்ஞானமின்றி வினையியல் பிறப்பழுந்தி, எஞ்ஞான்றும் எங்கும் ஒளிவர நிறைந்து நின்ன மெய்ஞான சோதி கண்ணனை மேவுதுமே. எஞ்ஞானும் நாம் இருந்திருந்து இறங்கி நெஞ்சே, மெய்ஞானமின்றி வினையியல் பிறப்பழுந்தி, எஞ்ஞானமென்றும் ஒளிவர நிறைந்து நின்ன மெய்ஞான சோதி கண்ணனை மேவுதுமே. கிருஷ்ணாவதாரத்தில் நம்மாழ்வாருக்கு ஈடுபாடு ஏற்பட்டு அந்த கண்ணனை நான் அடைய வேணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். எஞ்ஞானும் நாம் இருந்திருந்து இறங்கி நெஞ்சே. நான் எவ்வளவு தாழ்ந்த விஷயத்தில் ஈடுபட்டேன். உலக விஷயங்கள்ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுட்டேன், ஆனால் பகவத் விஷயத்தில் இருக்கிறது எதையுமே நான் அறிந்து கொள்ளவில்லை. விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது, சம்ஞாயதே ஏன ததஸ்ததோஷம் சுத்தம் பரம் நிர்மலம் ஏகரூபம் சந்திருஷ்யதேவாப்யவகம்யதேவா தஜ்ஞானம் அஜ்ஞானம் யதோன்யதுக்தம். பகவத் விஷய ஞானம், அதைத்தான் ஞானம்னு சொல்ல முடியுமா? அது தவிர உலக விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அதை அஜ்ஞானம்
அப்படின்னு தான் சொல்லணுமா. சம்ஞாயதே ஏன ததஸ்த தோஷம், நம்முடைய தோஷங்களை எல்லாம் போக்கிவிடும். எதை கேட்டால் எதை அறிந்து கொண்டால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் விலகுமோ அது நமக்கு மேலான நன்மைகளை கொடுக்குமோ, அபார தேஜஸோடு இருக்கக்கூடிய அந்த பகவானை பற்றிய அந்த பெருமைகள், அவனுடைய குணங்கள், அவனுடைய சேட்டிதங்கள், அதுதான் அதை அறிந்து கொண்டால் அதைத்தான் ஞானம் அப்படின்னு சொல்லலாமா. அது தவிர இதர விஷயங்கள் அது அத்தனையும் அஜ்ஞானம். தற்கர்ம என்ன பந்தாய சா வித்யா யா விமுக்தயே ஆயாசாயா பரம் கர்ம வித்யான்யா சில்ப நைபுணம். தற்கர்ம என்ன பந்தாய, எந்த கல்வி நமக்கு முக்தியை கொடுக்குமோ அதைத்தான் கல்வின்னு சொல்ல முடியும், ஞானம்னு சொல்ல முடியும். பிசிக்ஸ் படிச்சா முக்தி கிடைச்சிடுமா? கெமிஸ்ட்ரி படிச்சா முக்தி கிட்டுமா? எம்பிஏ படித்தால் முக்தி கிட்டுமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா முக்திங்கிறது கிட்டுமா? பகவத்கீதை படித்தால் முக்தி கிட்டும், விஷ்ணு புராணத்தை அறிந்து கொண்டால் முக்தி கிட்டும், திருவாய்மொழியை அறிந்து கொண்டால் முக்தி கிட்டும், ஸ்ரீராமாயணத்தை அறிந்து கொண்டால் முக்தி கிட்டும். எந்த கல்வி நமக்கு முக்தியை கொடுக்குமோ, எந்த கல்வி நமக்கு பந்தங்கள்ல இருந்து நம்மை விடுவிக்குமோ அத்தையே கல்வி அப்படின்னு சொல்லலாம், ஞானம் அப்படின்னு சொல்லலாம். ஆயாசாயா பரம் கர்ம, அதை தவிர மற்றது அத்தனையும் அது எதற்கு சமம் அப்படின்னா வித்யான்யா வித்யா அன்யா வித்யா அப்படின்னா இதை தவிர்ந்த இந்த ஸ்ரீராமாயணம், இந்த பகவத்கீதை, இந்த திருவாய்மொழி, இந்த புராணம், இந்த இதிகாசம், இந்த உபனிஷத்து, இந்த பகவத் விஷயத்தை தவிர்ந்த மற்ற கல்விகள்லாம் அதெல்லாம் எதற்கு சமம் அப்படின்னா வித்யான்யா சில்ப நைபுணம். செருப்பு தைக்க உதவும் கல்வி. செருப்பு தைக்கிறதுக்கு ஒருத்தர் 25 வருஷம் படிச்சுட்டு வந்தா அது எப்படி இருக்கும், அதை போலத்தான் இந்த கல்விகள் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப யாரையும் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது அல்ல, ஆனா பகவத் விஷயத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை அறிந்து கொள்ளணுமே, அதற்காக சொல்லப்பட்டது. பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படிச்சதுனால இந்த உலகத்துல நமக்கு ஒரு பெயர் உண்டாகும், பதவி உண்டாகும், செல்வம் உண்டாகும், ஆனா முக்திங்கிறது கிட்டாது. அதனால இதை படிச்சா மட்டும் காணாது, பகவத் விஷயத்தை அறிந்து கொள்ள வேணும் அப்படின்னு காட்டுறார். எஞ்ஞானம் நாம் இருந்திருந்து இறங்கினங்கே மெய்ஞானம் இன்றி, மெய்ஞானம் இல்லாம வினகியல் பிறப்பெழுந்தி, இதிலேயே நாம உழன்று கொண்டிருக்கிறோமே. எஞ்ஞானம் என்றும் ஒளிவர நிறைந்து நின்ற, எல்லா காலத்திலேயும் எல்லா பொருளிலேயும் நிறைந்திருக்கக்கூடிய பகவான். நிகழ்காலம், கழிகாலம், வருங்காலம்னு சொல்றோம் இல்லையா, எல்லா காலத்திலேயும் பகவான் எழுந்தருளி இருக்கிறான். எல்லா பொருட்களுக்குள்ளேயும் பகவான் எழுந்தருளி இருக்கிறான். எந்த பொருளையாவது பகவான் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. எதற்கெல்லாம் பெயர் இருக்கிறதோ, எதற்கெல்லாம் உருவம் இருக்கிறதோ, நாம ரூபம், பெயர் உருவம் கொண்டிருக்கக்கூடிய அனைத்துக்குள்ளேயும் பகவான் எழுந்தருளி இருக்கிறான். எஞ்ஞானம் எங்கும் ஒளிவர நிறைந்து நின்ன மெய்ஞான சோதி கண்ணனை மேவுதுமே, எல்லாவிடத்திலேயும் நிறைந்திருக்கிறான். அடுத்து நமக்கு தெளிந்த ஞானத்தை உபதேசித்த, பகவத்கீதையை போதித்த கண்ணனை மேவுதுமே, அவனை நான் எப்பொழுது நான் அடையப் போகிறேன் அப்படின்னு 7வது பாசுரத்தினால பிரார்த்திக்கிறார். நற்பொன் சோதித்தாள் நணுகுவதெஞ்ஞானே அப்படின்னு சொன்னாரே, உடனே கண்ணன் திருவடி ஞாபகம் வந்துடுதான். கண்ணன் கிழலனே நன்னும் மனமுடையீர்
எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே நம்மாழ்வார் பின்னாடி காட்டுறார். அதனால் அந்த கண்ணனுடைய ஞாபகம் வர, அதனால் மெய்ஞான சோதி கண்ணனை மேவுதுமேன்னு தெரிவிக்கிறாராம். அடுத்து 8ஆம் பாட்டு. மேவு துன்ப வினைகளை விடுத்துமிலேன், ஓவுதலின்றி உன் கடல் வணங்கிற்றிலேன், பாவுதொல் சீர்கண்ணா என் பரஞ்சுடரே, கூவுகின்றேன் காண்பான் எங்கெய்த கூவுவனே. மேவு துன்ப வினைகளை விடுத்துமிலேன், ஓவுதலின்றி உன் கடல் வணங்கிற்றிலேன், பாவுதொல் சீர்கண்ணா என் பரஞ்சுடரே, கூவுகின்றேன் காண்பான் எங்கெய்த கூவுவனே. நீ எனக்கு காரியம் பண்ணலையே, பகவான் என்னுடைய காரியத்தை செய்யவில்லையே அப்படின்னு இவர் கூப்பாடு போடுறாராம், கூப்பிடுகிறாராம், கூப்பாடு போடுறாராம். இது எப்படி நியாயமாகும்? ஏதோ ஒரு சாதனானுஷ்டானம் பண்ணியிருக்கான், கர்மயோகம் பண்ணியிருக்கான்னு வச்சுப்போம். கர்மயோகம் பண்ணின உடனே பகவான் பலன் கொடுக்காம இருந்தா, நான் கர்மயோகம் பண்ணியும் பகவான் பலனே கொடுக்கலையே, அவன் எப்போ பலனை கொடுக்க போகிறான்? நான் கர்மயோகம் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு எப்போ பலனை கொடுப்பாய், நீ எனக்கு எப்போ பலனை கொடுப்பாய் அப்படின்னு கூப்பிடுறது, கூப்பாடு போடுறது. அப்போ அதில் ஒரு நியாயம் இருக்கு. இவர் கர்மயோகமே பண்ணல, ஞான யோகமோ பக்தி யோகமோ ஏதும் இவரிடத்திலே இல்லை. ஆனா சாதனானுஷ்டானம் பண்ணி பலனை பெறாதவன் எப்படி கூப்பிடுவனோ அதை போல இவர் கூப்பிடுகிறாரே, இது என்ன ஆச்சரியம்! நம்மாழ்வாரே ஆச்சரியப்படுறார். சாதனானுஷ்டானம் பண்ணி பலனை பெறாமல் இருப்பவன் கூப்பிட்டால் அது எப்படி இருக்குமோ அதை போல நான் எதையுமே பண்ணாம நான் கூப்பிடுகிறேனே, இது என்ன ஆச்சரியம்! மேவு துன்ப வினைகளை விடுத்துமிலேன், ஓவுதலின்றி உன் கடல் வணங்கிற்றிலேன். மேவு துன்ப வினைகள் அப்படின்னா நம்ம இடத்துல துன்பம் அது நிறைந்து இருக்கிறதா. துன்ப வினை அப்படின்னா கர்மா, பாப புண்ணிய ரூபமான கர்மா, அது நம்ம விட்டு பிரியாம இருக்கான். அதாவது பாப புண்ணிய ரூபமான கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பாப்பம்னே வச்சுப்போமே. நாம் என்ன புண்ணியமா பண்ணிட்டு இருக்கோம், பாப்பம்னே வச்சுப்போம். நம்மையும் பாப்பத்தையும் பிரிக்கவே முடியாதான். எப்படி அப்படின்னா, தில தைலவத்து தாரு வன்னிவத்து காட்டுறார். தில தைலவத்து, எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளு, அந்த எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கு. எள்ளை அரைச்சா, அப்போ பிழிஞ்சா, அப்போ அதிலிருந்து எண்ணெய் அப்படிங்கிறது கிடைக்கும். எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கு, ஆனால் பார்த்தா தெரியாது. அதே போல நம்ம இடத்துல பாப்பம் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கிறது. தாரு வன்னிவத்து, அரணிக்கட்டை, அரணிக்கட்டைக்குள்ள நெருப்பு இருக்கு, பார்த்தா தெரியாது, ஆனால் கடைஞ்சா நெருப்பு உண்டாகும், அப்போ தெரிஞ்சுக்கலாம். அதை போல நம்ம இடத்துல பாப்பம் அப்படிங்கிறது இருக்கு, விட்டு பிரியாமல் இருக்கிறதா. மேவு துன்ப வினைகளை விடுத்துமிலேன், அப்படிப்பட்ட பாப்பங்களை நான் போக்குவதற்கு ஏதாவது தவம் புரிந்தேனா, தவம் புரிந்து அந்த பாப்பங்களை எல்லாம் போக்கிக் கொண்டேனா அப்படின்னா இல்லை. தர்மேன பாப்பம் அபனுததி, தர்மத்தை செய்தால் பாப்பம் அப்படிங்கிறது விலகிவிடும். அந்தணர்களுக்கு தானம் கொடுத்தால் நம்முடைய பாப்பம் அப்படிங்கிறது விலகிவிடும். அதை போல தர்மம் அப்படிங்கிறது ஏதாவது செய்தேனா அப்படின்னா இல்லை. ஓவுதலின்றி உன் கடல் வணங்கிற்றிலேன், ஓவுதலின்றி விடாம உன்னுடைய திருவடியை பணிந்தேனா அப்படின்னா இல்லையா. அந்த இடத்துல நம்பிள்ளை ரசகனமா வியாக்கியான பங்கிகளை காட்டி இருக்கிறார். கண்ணால பெண்டாட்டிக்கு உண்ண அவசரம் இல்லை என்னுமா போலே இந்திரியங்களுக்கு இரையிட்டு திரிந்தேன் இத்தனை, எனக்கு ஒன்றும் ஹிதம் பார்த்திலன். புதிதாக கல்யாணமாகி ஒரு பெண்ணு வந்திருக்கா அப்படின்னா சாப்பிட்றதுக்கே நேரம் இருக்காதான். இந்திரிய விஷயங்களில் அவ்வளவு தூரம் ஈடுபட்டு இருப்பார்களே, அதை போல நானும் உலக விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். இந்திரியங்களுக்கு இரையிட்டு திரிந்தேன், ஆத்மா அவ பார்க்கவே இல்லை, ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால எனக்கு ஒன்றும் ஹிதம் பார்த்திலன், எனக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு, அதாவது எனக்கு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு
எந்த ஒரு ஹிதத்தையும் நான் செய்யவில்லை. கூவி கூவி கொடுந்தூற்றுள் நின்று பாவியேன் பலகாலம் வழித்திலை திகைத்தலமருகின்றேன் மேவி அன்றானிரை காத்தவன் உலகமெல்லாம் தாவிய அம்மானை எங்கினி தலைப்பெய்வனே. கூவி கூவி கொடுந்தூற்றுள் நின்று பாவியேன் பலகாலம் வழி திகைத்த அலமருகின்றேன் மேவி அன்றானிரை காத்தவன் உலகமெல்லாம் தாவிய அம்மானை எங்கினி தலைப்பெய்வனே. அன்னைக்கு திருவிக்கிரமாவதாரம் பண்ணி அத்தனை பேரனுடைய தலையிலேயும் உன்னுடைய திருவடியை வைத்தாயே, அதை போல என்னை அனுகிரகம் செய்வாய். அன்னைக்கு கோவர்தன மலையை தூக்கி பிடித்து ரட்சித்தாயே, திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரனுடைய துன்பத்தையும் போக்கினாயே, அதை போல என்னுடைய துன்பத்தையும் போக்குவாய். உனக்கு துன்பத்தை போக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, எனக்கு துன்பத்தை போக்கிக் கொள்ள வேணுங்கிற எண்ணம் இருக்கு. உனக்கு அடியவர்களுடைய துன்பத்தை போக்கக்கூடிய குணம் இருக்கு. அந்த குணம் உங்ககிட்ட இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். ஆனா அந்த குணம் இருக்கிறது. எனக்கு துன்பத்தை போக்கிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம் இல்லைன்னா நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன். அந்த எண்ணம் எனக்கு இருக்கிறது. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருனுடைய தலையிலேயும் உன்னுடைய திருவடியை வைத்து ரட்சித்தாய். அப்படின்னா எல்லாரையும் ரட்சிக்கணுங்கிற எண்ணம் உன்னிடத்துல இருக்கிறது. கூவி கூவி கொடுந்தூற்றுள் நின்று நான் உன்னை கூப்பிடுறேன், உனக்கு கேட்குமான்னு தெரியல. நாம இருக்கிறது திருவல்லிக்கேணி பெங்களூர்னு வச்சுப்போம். பெங்களூர்ல இருந்து கூப்பிட்டா வைகுண்டத்துக்கு கேட்குமா? பெங்களூர், கர்நாடகா, பாரத தேசம், ஏசியா, அதுக்கப்புறம் யூனிவர்ஸ், இந்த வேர்ல்டு, அதுக்கப்புறம் பூமி, அதுக்கு மேலே புபர்லோகம், சுபர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், அத்தள வித்தள சுத்தள மகாதள தராதள ரசாதள பாத்தாளம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு அண்டம். அதுக்கு மேலே ஜலம், அக்னி, இது அத்தனையும் சூழ்ந்து பிரகிருதி, மூல பிரகிருதி. அதை தாண்டி விரஜை, வைகுண்டம். இங்கிருந்து கூப்பிட்டா ஒரு கொசுறு கூப்பிட்டது என்று பிரம்மாவின் வழக்கத்திலே கேட்க புகுகிறதோ, பிரம்மாவினுடைய வழக்கத்திலேயாவது நான் கூப்பிடுறது கேட்குமா அப்படின்னு தெரிவிக்கிறான். வைகுண்டத்துக்கு கேட்குமா அப்படின்னா பகவான் பார்த்து அடியவர்களை அப்படியே உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார், வால்மீகி பரிசரத்திலே நின்று கூப்பிடுகிறேனோ, வால்மீகியினுடைய இருப்பிடத்துல இருந்து நான் கூப்பிடுகிறேனோ அப்படின்னு தெரிவிக்கிறார். அது என்ன, வால்மீகியினுடைய இருப்பிடத்துல இருந்து கூப்பிட்டா துக்கம் வராதா அப்படின்னா, ராமன் சீதைய தெஜித்தான், காட்டுல லக்ஷ்மணன் விட்டான், சீதை வருத்தத்தோட இருந்தா. அந்த இடத்துல வால்மீகி ஆசிரமம் அருகில் இருந்தது. வால்மீகி சீதையை வனதேவதை அப்படிங்கிற பெயரோடே தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார். சீதை அவளுக்கு ஏற்பட்ட துக்கம்ங்கிறது விலகியது. ஒரு பரம தார்மிகர், 4 வேதங்களையும் அறிந்தவர், ராமனிடத்துல அதீத பக்தி உடையவர், ஒரு சிறந்த ரிஷி வால்மீகி. அவருடைய ஆசிரமத்தில் இருந்து அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிட்டியதே அப்படிங்கிற சந்தோஷத்துல ராமனை பிரிந்த அந்த துக்கம்ங்கிறது விலகியதான். இப்ப அதே போல நம்மாழ்வாரும் பகவானை பிரிந்த வருத்தத்துல இருந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு வால்மீகியினுடைய ஆசிரமத்துல இருந்து கூப்பிட்டாரா அப்படின்னா அந்த துக்கம் போயிடுமே அப்படின்னா இல்லையா. வால்மீகி பரிசரத்திலே நின்று கூப்பிடுகிறேனோ, வால்மீகி பரிசரத்தில் நின்று கூப்பிடுகிறேனோ, அந்த இடத்துல அரும்பத உரையில தார்மிக பரிசர அலாபம் அப்படின்னு தெரிவிக்கிறார். தார்மிகரான வால்மீகி பரிசரத்துல இருந்து கூப்பிடக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போனதே, தார்மிக பரிசர அலாபம் அப்படின்னு தெரிவிக்கிறார்.
ராமன் கானகத்திற்கு வந்தான். பஞ்சவட்டியில இருந்த சமயத்துல ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு போனான். ஜடாயுவ கொன்று விட்டான். ராமன் சீதையை தேடிண்டு போகும்போது ஜடாயுவை கண்டான். அப்ப ஜடாயு மகாராஜர் உன்னுடைய பிராணனான சீதையையும் என்னுடைய பிராணன் ரெண்டுத்தையும் பறித்தவன் ராவணன்னு தெரிவிக்கிறார். அவர் மாண்டு போனார், ராவணனால கொல்லப்பட்டார். இப்ப ராமன் பார்த்து மிகுந்த வருத்தப்படுகிறான். தகப்பனார் தசரதன் போனதுக்கு கூட ராமன் இவ்வளவு தூரம் அழல புலம்பல. ஆனா ஜடாயு அவர் மாண்டு போனதுக்கு அவ்வளவு தூரம் அழுகிறான் ராமன். ராஜ்யாத் பிரம்சஹ வனே வாசஹ சீதா நஷ்டா ஹதோத்விஜஹ ஈத்ருசீயம் மமாலக்ஷ்மீஹி நிர்தகே தபி பாவகம். ராஜ்யத்துல இருக்கணும், ராஜாவா இருக்கணும்னு நினைச்சேன், ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்லிட்டா. சரி, ராஜ்யம் இல்லைன்னா பரவாயில்ல, அரண்மனையில ஏதோ ஒரு இடத்துல எத்தனையோ இளவரசர்கள்லாம் இருப்பாளே, மூத்தவனுக்கு பட்டம் சூட்டுவா, இல்லைன்னா யாரோ ஒருத்தனுக்கு பட்டம் சூட்டுவா, மற்ற பிள்ளைகள்லாம் இளவரசர்களா அந்த அரண்மனையில இருப்பாளே, அதை போல இருக்கலாம் நினைச்சேன், அரண்மனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டா. சரி, கோசல தேசத்துல ஏதாவது ஒரு மூலையில இருக்கலாம் நினைச்சேன், அதுவும் கிடையாது, காட்டுக்கு போன்னு சொல்லிட்டா. காட்டுல சீதையோட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், சீதையையும் ராவணன் தூக்கி கொண்டு சென்று விட்டான். சீதையாவது திரும்ப மீட்டு கொள்ளலாம், ஆனா எனக்கு பெரியப்பாவனுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஜடாயு, தசரதன் பார்த்து இந்த ஜடாயுவை அண்ணா அப்படின்னு கூப்பிடுவானாம். அப்ப எங்க அப்பாவுக்கு அண்ணான்னா எனக்கு பெரிய தகப்பனார் தானே. தசரதன் ராஜா, அவருடைய வெண்கொற்ற குடைக்கு கீழே இருக்கணும்னு நினைச்சேன், நடக்கல. பெரிய தகப்பனார் ஜடாயு பக்ஷி, பெரிய சிறகை உடையவர் கழுகு, அவருடைய சிறகுக்கு கீழே இருக்கணும்னு நினைச்சேன், அதுவும் எனக்கு இல்லாம பண்ணிட்டானே ராவணன். என்னுடைய அலக்ஷ்மி, என்னுடைய துர்பாகியத்தை நான் எப்படி சொல்லிக் கொள்வது? அக்னியில எதை போட்டாலும் அந்த அக்னி எரிச்சிடும். அந்த அக்னி எடுத்து என் தலையில போட்டா என்னுடைய வருத்தம் அப்படிங்கிற அக்னி அந்த அக்னியை விழுங்கிவிடும். நிர்தகே தபி பாவகம்னு ராமன் தெரிவிக்கிறானாம். அப்ப ஜடாயுவோடு சேர்ந்திருக்கலாம்னு நினைச்சேன், அந்த பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சேன்னு ராமன் வருத்தப்பட்டானே. சீதை வால்மீகியோட ஆசிரமத்துல சேர்ந்த பிற்பாடு ஆனந்தப்பட்டாளே, இப்ப நம்மாழ்வாருக்கு அந்த பாக்கியம் இல்லையே. அதனால தெரிவிக்கிறாராம், கூவி கூவி கொடுந்தோற்றுள் நின்று பாவியேன் பல காலம் வழித்திலகைத்து அலமருகின்றேன் மேவியந்தான் இறை காத்தவன். அடியவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதை போக்கணும் அப்படிங்கிற எண்ணமுடையவன் கண்ணன். அந்த எண்ணம் இல்லைன்னா நான் இப்படி எல்லாம் புலம்ப மாட்டேன். எல்லாருடைய தலையிலையும் தன்னுடைய திருவடியை வைத்து அவர்கள் அதை திருவடின்னு நினைக்கலைன்னாலும் நான் அவர்களுடைய தலையில வைத்தோங்கிற திருப்தியோட இருப்பேன் அப்படின்னு திருவிக்ரம அவதாரம் பண்ணினானே. அந்த எம்பெருமான நான் எப்பொழுது அடைய போகிறேனோ என்ன 9வது பாசுரத்தினால காட்டினார். 10ஆம் பாட்டு. தலைப்பை காலம் நமந்தமர் பாசம் விட்டால் அலைப்போனுன்னும் அவ்வல்லலெல்லாம் அகல கலைப்பல் ஞானத்தன் கண்ணனை கண்டுகொண்டு நிலை பெற்ற நெஞ்சம் பெற்றது நீடுயிரே. தலைப்பை காலம் நமந்தமர் பாசம் விட்டால், தலைப்பை காலம் இவன் பண்ணி இருக்கக்கூடிய பாப புண்ணியத்துக்கு ஏற்றவாறு இவனுக்கு ஒரு உடல் அப்படிங்கிறது உண்டானது. அந்த உடல் அழியக்கூடிய சமயம், பிராணன் போகக்கூடிய சமயம். அப்ப நமன் தமர், நமன் அப்படின்னா யமன், தமர் அப்படின்னா யமனுடைய வேலையாட்கள், யம பட்டர்கள், அவர்கள்லாம் வந்து பாசம் விட்டால், அவ கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய பாசக்கயிறு, அந்த பாசக்கயிறை தூக்கி வீசி அவனை அப்படியே அந்த ஆத்மாவை அந்த உடல்ல இருந்து பிரித்து எடுப்பா. அப்படி பிரித்து எடுக்கும்போது அலைப்பூனுன்னும் அவ்வல்லலெல்லாம் அகல. அந்த பாசக்கயிறை இவன் பிடிச்சுப்பான்.
பிடிச்சிட்டு இன்னொரு 2 வருஷம் என் பேத்திக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் வந்துடுறேன், அது வரைக்கும் எனக்கு ஆயுசு கொடு, இன்னொரு 10 நாள் என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடும், அதை பார்த்துட்டு வந்துடுறேன், இன்னொரு 2 நாள் புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்கேன், கர்ப்பப்பிரவேசம் பண்ணணும், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆனா நமன் தமர்கள் துளி கூட இரக்கம் காட்ட மாட்டான். உடனே வா, அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அப்படின்னு அவ இழுப்பா. இவன் கீழே பிடிச்சு இழுப்பான், ப்ளீஸ் கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கோம்பா. அவர்களுக்கு இரக்கமே என்னன்னு தெரியாது, இரக்கம்னா என்னன்னே தெரியாது, கிடையவே கிடையாது. உடனடியா வரியா இல்லையா அப்படின்னு பிடிச்சு இழுத்துன்னு போயிடுவான். இவன் இன்னொரு 2 நாள், இன்னும் 1 நாள், இன்னொரு 1 மாசம், இன்னொரு 1 வருஷம் அப்படின்னு கேட்பான். அவ முடியாதுன்னு சொல்லுவான். இவன் இங்க இழுப்பான், அவ மேலே இழுப்பா. கடைசியில் யார் ஜெயிப்பான்னா யமபட்டர்கள். அவ வல்லலெல்லாம் அகல. அப்ப எவ்வளவு சிரமம் இருக்கும் தெரியுமா, எவ்வளவு துன்பம் ஏற்படும் தெரியுமா, மனசுல எவ்வளவு துன்பம், உடல்ல எவ்வளவு துன்பம். அந்த துன்பம் எல்லாம் அகல, அது எல்லாவற்றையும் போக்கணும். அதுக்கு கலைப்பல் ஞானத்தன் கண்ணனை கண்டுகொண்டு. கலைப்பல் ஞானத்தன் அப்படின்னா அத்தனை வேதங்களாலேயும் சொல்லப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். கலைப்பல் ஞானத்தன். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத்து வேத விதேக சாகம். பகவத்கீதை 15வது அத்தியாயம் புருஷோத்தம வித்யா பிரகரணம். அதில் தெரிவிக்கிறான் கண்ணன், சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா, எல்லாருடைய ஹிருதய கமலத்திலேயும் நானே எழுந்தருளி இருக்கிறேன். மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச, என்னை பற்றிய ஞானம், என்னை பற்றிய ஸ்மிருதி, மறதி எல்லாவற்றுக்கும் நான் காரணம். நான் காரணம்னா உள்ளே இருந்து நான் தான் அதுக்கு சக்தி கொடுக்குறேன். நினைக்கிறதுக்கும் நான் தான் சக்தி கொடுக்குறேன், மறக்கிறதுக்கும் நான் தான் சக்தி கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் சக்தி கொடுப்பவனாக நான் இருக்கிறேன். வேதைஷ்ட சர்வைகி அகமேவ வேத்யா, சர்வைகி வேதைஷ்ட, எல்லா வேதங்களாலேயும் நானே அறியப்பெறுகிறேன். எல்லா வேதாந்தங்களிலாலேயும் பகவானே போற்றப் பெறுகிறான். வேதாந்த கிருத்து வேத விதேக சாகம், எல்லா வேதாந்தங்களாலேயும் நானே அறிய பெறுபவனாக இருக்கிறேன். பகவானைத்தான் நாம அறிந்து கொள்கிறோம். வேதத்தின் மூலமாக, உபனிஷத்தின் மூலமாக, இதிகாசத்தின் மூலமாக, புராணத்தின் மூலமாக பகவானை அறிந்து கொள்கிறோம். திவ்ய பிரபந்தத்தின் மூலமாக, திருவாய்மொழியின் மூலமாக ரங்கநாதனை அறிந்து கொள்கிறோம். அதனால அவனுக்கு கலைப்பல் ஞானத்தன் அப்படின்னு பெயர். சகல வேதங்களாலேயும் அறிய பெறுபவன். அப்படிப்பட்ட கண்ணனை கண்டுகொண்டு, அவனை நான் கண்டு நிலை பெற்ற நெஞ்சம் பெற்றது நீடுயிரே, அவனை கண்டு என்னுடைய நெஞ்சம் பெற்றது நீடுயிரே, என்னுடைய ஆத்மா சத்தை பெற்றது அப்படின்னு தெரிவிக்கிறார். 9 பாசுரத்தினால, கரண சங்கோஷத்தினாலதான் பகவத் அனுபவத்தை இழந்து போனோம் அப்படின்னு புலம்பினார். 10வது பாசுரத்தினால அப்படிலாம் இல்லை, என்னுடைய பெருமையை அதை யாராலையும் அனுபவிக்க முடியாது. அழ்வீர், நீர் என்னவோ பூமியில இருந்து கரண சங்கோஷத்தை பெற்றிருக்கிறபடியினால அனுபவிக்க முடியாதுன்னு நினைச்சுருக்கீர். ஆனால் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளும் முக்தர்களும் கூட என்னுடைய பெருமையை அவர்களால் அறிந்து கொள்வது என்பது முடியாது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே. அப்போ அவர்களாலேயும் அனுபவிக்க முடியாமல் இருப்பதே அதுக்கு என்ன காரணம்னா, விஷயங்கிறது மகத்தாகையாலே. பகவத் விஷயங்கிறது ரொம்ப பெருசு. அவனுடைய குணங்களுக்கு எல்லையே கிடையாது, அவனுடைய பெருமைகளுக்கு எல்லையே கிடையாது. அதனால நம்முடைய கரணங்களால் அனுபவிக்க முடியாது. வாச்சாம கோச்சாரமாக அவனுடைய பெருமை இருக்கிறது. கவலை வேண்டாம்.
உம்முடைய கைங்கரியத்தை நாம் தெற்கு திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாலிருஞ்சோலை, அது இல்லாமல் வடக்கு திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமலை, அங்கு வாரும் உம்முடைய கைங்கரியத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். வடக்கு திருமலை அதாவது ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமலைக்கு வாரும் உம்முடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆனந்தமா கண்டுகொண்டு நிலை பெற்ற நெஞ்சம் பெற்றது நீடுயிரே அப்படின்னு ஆனந்தப்பட்டாராம். 11ஆம் பாசுரம். உயிர்களெல்லாம் உலகமுடையவனை குயில்கொள் சோலை தென்குருகூர் சடகோபன் செயிரில் சொல் இசைமாலை 1010 உயிரின் மேலாக்கை ஊனிடை ஒளிவிக்குமே. இத்திருவாய்மொழி அபியசித்தாருக்கு சரீர சம்பந்தத்தை அறுத்து கொடுக்கிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாராம். இத்திருவாய்மொழி அபியசித்தாருக்கு சரீர சம்பந்தத்தை அறுத்து கொடுக்கும் தெரிவிக்கிறார். இந்த திருவாய்மொழி இந்த 10 பாசுரத்தை யார் சொல்லுகிறார்களோ, கேட்கிறார்களோ, நடத்துகிறார்களோ, உதவுகிறார்களோ அவர்களுக்கு மறுபடியும் இந்த சரீரம் அப்படிங்கிறது உண்டாகாது, அவர்களுக்கு முக்தி அப்படிங்கிறது கிட்டுமா. உயிர்களெல்லாம் உடைய ஒருவனை, உலகமுடையவனை குயில்கொள் சோலை தென்குருகூர் சடகோபன், குயில்கொள் சோலை தென்குருகூர் சடகோபன், குயில்களெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய திருக்குருகூர். நம்மாழ்வார் பகவானை விட்டு பிரிந்த வருத்தத்தை பார்த்து குயில்கள் எல்லாம் அழுதனவாம். இப்ப நம்மாழ்வார் பகவானோடு கூடியதை பார்த்து குயில்கள் எல்லாம் சந்தோஷித்து அது கூவுகின்றனவாம். அதனால குயில்கள் சோலை தென்குருகூர் சடகோபன் செயிரில் சொல் இசை மாலை 1010 எந்த குற்றமும் இல்லாத 10 பாசுரங்கள். லட்சணம், எழுத்து, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்றோமே, அது போன்ற எந்த விதமான குற்றமும் இல்லாத இசை மாலை 1010 கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்குமா. இந்த 10 பாசுரத்தையும் பெரியவர்கள் சொன்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்குமா. 1010 உயிரின் மேலாக்கை ஊனிடை ஒளிவிக்குமே. நம்முடைய சரீரத்தை அறுத்து நமக்கு முக்தியை கொடுக்கும், பகவத் அனுபவத்தை தொடர்ந்து நமக்கு கொடுக்கும்னு காட்டினார். ஆக முதல் பாட்டினால நீ தந்த கரணங்களை கொண்டு அனர்த்தத்தை விளைத்து கொண்ட நான் உன்னை வந்து கிட்டுகை என்று ஒன்று உண்டோ என்றார். ஈடு வியாக்கியானத்தில் கடைசியில் காட்டுறார். முதல் பாசுரத்தினால முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே அப்படிங்கிற பாசுரத்தினால நீ கொடுத்த கரணத்தை கொண்டு அதை தாழ்ந்த விஷயத்தில் ஈடுபடுத்தினேனே, நான் உன்னை எப்படி அனுபவிப்பது. இரண்டாம் பாட்டில் இப்படி சூழ்த்து கொண்ட பாபங்களை போக்கி தேவரீரை நான் எப்போது வந்து கிட்ட கிடவேன். அனாதி காலமா நான் பாப்பங்களை கூடு பொறித்து கொண்டேனே, நான் இனிமே எப்படி வந்து உம்மை சேர முடியும். மூன்றாம் பாட்டு கொல்லாமாக்கோல் கொலை செய்து பாரதப்போர் அப்பாசுரத்தினால இதுக்கு முன்பு உன்னை பெருகைக்கு தந்த கரண கலையபரங்களை கொண்டு நான் சூழ்த்து கொண்ட பாபங்கள் நான் போக்கி வர என்றால் அது செய்ய போகாது. இனி நான் அறியாததாய் நீ அறிந்திருப்பதொரு உபாயத்தை அருளி செய்ய வேணும் என்றார். நானே பாப்பங்களை போக்கி கொண்டு உன்னை வந்து அடைய முடியுமான்னா முடியாது, அந்த சாமர்த்தியம் எனக்கு கிடையாது. நீதான் என்னுடைய பாபத்தை போக்கி உன்னோடு சேர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு 3வது பாசுரத்தில் சொன்னாராம். 4ஆம் பாட்டில் உன்னை ஒழிந்த வத்திரிக்தங்களிலே என்னுடைய தாழ்ச்சியை தவிர்த்து உன் திருவடிகளிலே வாழ்ச்சியே ஆம்படி பண்ண வேணும் என்றார். தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்த்து உன் தாளினை கீழ் வாழ்ச்சின்னு காட்டினார் இல்லையா. சூழ்ச்சி ஞான சுடரொளியாகி பாசுரத்தினாலே. அடுத்து 5ஆம் பாட்டு அப்படி செய்ய பார்த்திலையாகில் உன் போக்கியதையை எனக்கு என்றறிய அறிவித்தாய் என்றார். யானைக்கு அருள் செய்தார் போல எனக்கு வந்து அருள் செய்ய வேணும், பிரகல்லாதனுக்கு அருள் செய்தார் போல எனக்கு வந்து அருள் செய்ய வேணும். அப்படி இல்லைன்னா முடிந்தே போமித்தனை அப்படின்னு தெரிவித்தார். வந்தாய் போலே வந்து என் மனத்தினை நீ சிந்தாமல் செய்யாய் இதுவே இதுவாகில். வந்தாய் போலே கஜேந்திர ஆழ்வானுக்கு வந்தார் போலே, பிரகல்லாதனுக்கு எப்படி நீ வந்தாயோ அதுபோலே
எனக்கு வந்து காட்சி கொடுக்கணும். அப்படி பண்ணாம இதுவே இதுவாகில் இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தா உன்னுடைய திருமேனி அழக நான் சேவிக்க முடியாமல் நான் இழந்தே போய்விடுவேனோ அப்படின்னு தெரிவிக்கிறார். 6ஆம் பாட்டில் இல்லாதவன்று உண்டாக்கின அருமையுண்டோ, உண்டாக்கின இதுக்கு ஒரு குணாதானம் பண்ண என்றார். கிற்பன் கில்லேன் பற்பல் ஆயிரம் உயிர் செய்த பரமா, நன்மைகளை செய்ய இசையவில்லை, தீமைகளை தவிர்க்கவும் இசையவில்லை, சக்திமானான நீயே கெட்டுவிக்க வேணும், என்னாலாவது ஒன்றுமில்லைன்னு சொன்னார். அடுத்து 7ஆம் பாட்டு. நம்படி அறியாதே நாம் அவனை வெறுக்கிறதன் என்றார். நான் எவ்வளவு தாழ்ந்தவனா இருக்கேன், நான் என்னுடைய தாழ்ச்சியை நான் தெரிஞ்சிக்காம அவனை வெறுக்கலாமா அப்படின்னு 7ஆம் பாசுரத்தில் தெரிவிக்கிறாராம். எஞ்ஞானம் நாம் இருந்திருந்து இறங்கி நெஞ்சே மெய்ஞானமின்றி வினகியல் பிறப்பெழுந்தின்னு காட்டினார் இல்லையா. சம்ஞாயதே ஏன ததஸ்த தோஷம் சுத்தம் பரம் நிர்மலம் ஏக ரூபம். ஸ்லோகம் பார்த்தமே. தத்து கர்ம என்ன பந்தாய யா வித்யா சா வித்யா யா விமுக்தையே ஆயாசாயா பரம் கர்ம வித்யான்யா சில்பனை புனம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த அர்த்தத்தை காட்டினான். அடுத்து 8ஆம் பாட்டில் தீரக்களிய சாதனானுஷ்டானம் பண்ணினேனோ நான் இங்கனம் கூப்பிடுகைக்கு என்றார். 8வது பாசுரத்துல மேவு துன்ப வினைகளை விடுத்துமிலேன், ஓவுதலின்றி உன் கடல் வணங்கிற்றிலேன், பாவுதொல் சீர்கண்ணா என் பரஞ்சுடரே கூவுகின்றேன் காண்பான் எங்கே இத கூவுமனே. சாதனானுஷ்டானம் பண்ணி பலன் கொடுக்காம இருந்தா அப்பா அவர் கூப்பிடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் சாதனானுஷ்டானமே பண்ணல, என்னுடைய பாபங்களை போக்குவதற்கு நான் எந்த காரியமும் செய்யவில்லை, உன்னுடைய திருவடியை தொடர்ந்து பணிந்தேனா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது சாதனானுஷ்டானம் பண்ணினவர்கள் கூப்பிடுமா போலே நான் கூப்பிட்டேனே, இது என்ன ஆச்சரியம். அடுத்த 9ஆம் பாட்டில் அந்த திருவிக்கிரம அபதானத்துக்கு தப்பின நான் இனி எங்கே கிட்டப் போகிறேன் என்றார். திருவிக்கிரம அவதாரம் பண்ணி எல்லார் தலையிலேயும் உன்னுடைய திருவடியை வைத்தாயே, அப்பவும் நான் தட்டி விட்டுட்டேனே, ஏதோ தலையில ஒரு தூசி விழுந்த மாதிரி தட்டி விட்டுட்டேனே, நான் எப்படி உன்னை வந்து அடைய போகிறேன். அடுத்து 10ஆம் பாட்டு. தலைப்பை காலம் நமன் தமர் பாசம் விட்டால் அலைப்பூ நுண்ணும் அவ்வல்லலல்லா மகள கலைப்பல் ஞானத்தன் கண்ணனை கண்டுகொண்டு நிலை பெற்ற நெஞ்சம் பெற்றது நீடுகிறே. அவ்வளவிலே வந்து அவன் முகம் காட்டி தரிப்பிக்க தரித்தார். ஆழ்வீர் என்னுடைய திருமேனி அழக முழுக்க அனுபவிக்காம இருப்பதற்கு, அனுபவிக்க முடியாமைக்கு என்ன காரணம்னா உம்முடைய கரண சங்கோஷம் அன்று, உம்முடைய இந்திரிய குறைபாடு அன்று, விஷயம் மகத்தாகையாலே. அதனால கவலை வேண்டாம், நித்திய சூரிகளும் முக்தர்களும் கூட என்னுடைய அனுபவத்தை முழுக்க அவர்களால செய்வதுங்கிறது முடியாது. கவலை வேண்டாம், உமக்கு நாம் காட்சி தருகிறோம். உம்முடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவே திருவேங்கடமுடையானாக வடக்கு திருமலையிலே காட்சி தருகிறோம். அது புரியணுங்கிறதுக்காக வடக்கு திருமலைன்னு சொல்றேன். திருமலை திருவேங்கடமுடையானாக காட்சி தருகிறோம், அங்கு வாரும், திருப்பதிக்கு வாரும், உம்முடைய கைங்கரியத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். என்னென்ன ஆசைப்படுறீரோ அந்த கைங்கரியம் எல்லாவற்றையும் எனக்கு செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே ஆழ்வார் தரித்தாராம், அவ்வா சந்தோஷப்பட்டாராம் என்ன 10வது பாசுரத்தில் காட்டி, இந்த 10 பாசுரத்தை யார் சொல்கிறார்களோ அவர்கள் முக்தி அடைகிறார்கள். அவர்களுடைய சரீரம்ங்கிறது அழிந்துவிடும், பகவத் கைங்கரியம் அப்படிங்கிறது வைகுண்டத்தில் அவர்களுக்கு கிட்டும் என்று சொல்லி தலை கட்டுகிறார். திருவாய்மொழி 3வது 10 அதில் 2வது பதிகத்தை சொல்லக்கூடிய பாக்கியம், சுருக்கமாக சொல்லக்கூடிய பாக்கியம் கிட்டிற்று. அடியனுக்கு இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் எடுத்துரைத்த ஆச்சாரியர்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, சுவாமியினுடைய கைங்கரியம் ஜிஆர் சுவாமி மேலக்கோட்டையில் இருந்து செல்வநாராயண நெம்பெருமானுக்கு இன்னும் நிறைய தொண்டு புரிய வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவினி இருக்க வேண்டும் என்று சொல்லி
ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.